மிகுந்த துயரத்தோடு மிகவும் கனத்த இதயத்தோடு உங்கள் முன்னாலே நான் நின்று கொண்டிருக்கிறேன். கரூரில் நடந்திருக்கக்கூடிய இந்த கொடூரமான செயலை பற்றி, விபத்தை பற்றி விவரிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சோக சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி விவரமாக சொல்லக்கூடிய மனசு கூட என்னுடைய மனசில் இடம் கொடுக்கல. அந்த அளவுக்கு நானும் வேதனையில் இருக்கிறேன். எந்த கட்சி அந்த கட்சி என்றெல்லாம் பார்க்கணும். பொதுமக்கள் என்ற கண்ணோட்டத்தை நாங்கள் பார்க்கின்றோம். பல மணி நேரம் கழித்து வந்து பொதுக்கூட்டம் நடக்கின்ற பொழுது அதில் சில பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இதையெல்லாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இதுவரை தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவிலேயே ஒரு அரசியல் கட்சி நடத்துகின்ற பொதுக்கூட்டத்தில் இவ்வளவு உயிரிழப்பு ஏற்பட்டது. நம்ம எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் ஒரு தவிர்க்க முடியாத அவங்களுக்கு எந்த விதமான அவங்களுடைய இழப்புக்கு அளவீடே கிடையாது. அவ்வளோ பெரிய இழப்பு இது. ஒரு அரசியல் தலைவரை காண்பதற்காக கூடிய கூட்டம் என்பதை விட ஒரு திரை கதாநாயகரை காண்பதற்காக கூடிய பெரும் திரள். அரசியலில் சினிமா என்பது பிற மாநிலங்களிலும் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டில் இத்தகைய பாதிப்புகளை சந்திக்கும் அளவுக்கு இருப்பது வேதனை அளிக்கிறது. 30 லட்சம், 40 லட்சம், 20 லட்சம் மக்கள்லாம் கூடுகிற கூட்டத்தில் கூட இந்த மாதிரியான சம்பவம் நடைபெறவில்லை. ஒரு மோசமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் உடனடியாக யாரையும் குறை சொல்வது என்பது தீர விசாரிக்க வேண்டும். விஜய் அவர்களும் இனிமேல் உங்களுக்கு எப்படி பாதுகாப்பு வைக்கிறீங்களோ உங்களை நம்பி வர தொண்டர்களுக்கும் தாவேக்கா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணோம். இது ரொம்ப ரொம்ப கவலைக்குரிய விஷயம். இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். இப்போ அது நடந்துருச்சு, இது நடந்துருச்சு, இது ஆய்வு செய்கிறதுக்கான நேரம் இல்லை. நடந்துருச்சு, செத்துட்டோம். இப்போ அது பேசுனா இனி ரொம்ப கவனமாக இருந்து கால் எடுத்து வைக்கணும். அதுதான் முக்கியமானது. நடந்த சமூகத்தை பற்றி தீவிர விரிவான சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டது ஒரு சரியான நடைமுறை தான். பாமர மக்கள் எதுவும் அறியாதவர்கள்லாம் இதில் இறந்திருக்கிறார்கள். சின்ன சின்ன பிள்ளைகள்லாம் இதில் ரொம்ப பாதிப்புக்குள்ளாயிருக்காங்க. இனிவரும் காலங்களில் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். நடிகர் விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட 7 மணி நேரம் தாமதமாக வந்தார்கள் என்று அது ஒரு காரணமாக சொல்கிறார்கள். ஒரு மனிதன் பேசுகிற கூட்டத்தை கேட்க வந்ததற்கு மக்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை என்பது தேவையா என்பதுதான் கேள்வி. நம்ம அரசியல் தலைவராக நிறுத்தப் போவது அப்படி கூடுகின்ற பேய்த்தனமான கூட்டம்தான் என்கின்ற கருத்து உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிம்பங்கட்டுகின்ற முயற்சி தான் இந்த சாவுக்கு காரணம் என்பது என்னுடைய கருத்து. வணக்கம். கேள்விக்களம். தாவேகா தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் மேற்கொண்ட பிரச்சார பயணம் கரூரில் ஒரு மாபெரும் பேரிழப்பாக பெருந்துயரமாக உருவெடுத்திருக்கிறது. 40 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கிறார்கள். இதன் எதிரொலியாக பல்வேறு விமர்சனங்களும் கண்டனக் குரல்களும் வந்த வண்ணம் உள்ளது. விஜய் அவர்கள் அவசரமாக கரூரிலிருந்து புறப்பட்டு சென்னை திரும்பியது, அவர் 5 மணி நேரம் வரை மௌனம் காத்தது, அதோடு இன்று வரை நாம் பேசிக்கொண்டிருக்க வேலை வரை தாவேகா சார்பாக யாரும் சந்தித்து அந்த பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது, இப்படி நீண்ட பட்டியல். விஜய் அவர்கள் பயணத்தில் ஏற்பட்ட டிலே, இப்படி பல விஷயங்கள் அவருக்கு எதிராக அடுக்கப்படுகிறது. அதே வேளையில் அரசு, ஆளும் திமுக அரசின் சார்பாக உடனடியாக விரைந்தார் முதலமைச்சர் கரூருக்கு. இரவு 1 மணி அளவிற்கே சென்று மக்களை சந்திக்கிறார். பாதிக்கப்பட்ட மக்கள், காயமுற்றவர்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் உறவினர்களையும் சென்று சந்தித்தார். நிவாரணமும் அதற்கு செல்வதற்கு முன்பே அறிவித்துவிட்டார். அப்போது இது குறித்து ஒரு பெரிய விவாதம் ஏற்பட்டிருக்கிறது. பல்வேறு கட்சி தலைவர்கள், அரசியல் சாராத நபர்கள் எல்லோருமே பல்வேறு கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள். நாம் விவாதிக்க இருப்பது 40 உயிர்கள் பறிபோனதற்கு யார் பொறுப்பு. நம்மோடு இதற்காக இணைகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார், பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன், திராவிடர் கழகத்திலிருந்து மதிவதனி,
பொது சுகாதார வல்லுநர் அமலோர் பாவநாதன், அதிமுகவிலிருந்து சசிரேகா, விஜய் ஆதரவு கஜேந்திர செந்தில் பூபதி மற்றும் பத்திரிகையாளர் செந்தில்வேல், இயக்குனர் பிரவீன்காந்த், அனைவருக்கும் வணக்கம். நான் திரு ரவிக்குமார் அவர்கிட்டருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு பெரிய துயரம். இந்த சம்பவம் நடந்த உடனே நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அரசு எப்படி நடவடிக்கை எடுத்து முதலமைச்சர் உடனடியாக விரைந்தார். இரவு 1 மணிக்கு சென்று அந்த மக்களை சந்தித்தார், ஆறுதல் கூறினார், அரசியல் பேச விரும்பவில்லை என்று சொன்னார். இப்பொழுது நாம் பேசிக்கொண்டிருக்க வேலை வரை பல்வேறு கருத்துக்கள் வந்திருக்கிறது. விஜயனுடைய செயல்பாடு, அந்த கட்சியினுடைய நிர்வாகிகள், கட்சியினுடைய செயல்பாடு, தலைவருடைய செயல்பாடு, பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. இதில் பொறுப்பு என்றால் யார் மீது பொறுப்பு சுமத்தப்படுகிறது சார்? இப்போ விஜய் மீது பொறுப்பு சுமத்தணுமா, இல்லை அந்த 40 உயிர்கள், 2 வயது குழந்தை முதற்கொண்டு கர்ப்பிணி பெண்ணின் கணவர் வரை 50 வயதை தாண்டியவர் வரை பல மக்கள் இறந்திருக்காங்க அந்த 40 பேரில். பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? காவல்துறை சரிவர பாதுகாப்பு வழங்கவில்லை என்ற குற்றச்சாட்டும் வைக்கப்படுகிறது, ஒரு விமர்சனம் இருக்கிறது. யாருக்கு அதிக பொறுப்பு இருக்கிறது இதில்? திரு ரவிக்குமார். இல்லை, இந்த ஈவெண்ட்டை ஆர்கனைஸ் பண்ணவங்க, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த திரு விஜய் அவர்களுடைய கட்சிக்கு தான், அவருடைய நிர்வாகிகளுக்கு தான் இந்த பொறுப்பு இருக்குது. அவர்களுக்கு தான் இதை பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னா அவங்க தான் ஆர்கனைசர்ஸ், அவங்க தான் அரசுக்கிட்ட அனுமதி வாங்கி, இன்னும் சொல்ல போனால் நீதிமன்றத்தில் அவங்களே போய் கேட்டு நீதிமன்றம் பல நிபந்தனைகளை விதித்து அதன் பிறகு இந்த கூட்டத்தை அவங்க கூட்டுறாங்க. எனவே இது திட்டமிட்ட முறையில் தமிழக வெற்றி கழகத்தால் கூட்டப்பட்ட ஒரு கூட்டம். அதில் நடக்கிற அசம்பாவிதங்களுக்கு, அங்கே வர்ற கூட்டத்துடைய பாதுகாப்புக்கு அவங்க தான் பொறுப்பேற்க வேண்டும். காவல்துறை என்ன செய்ய முடியும்னா அவர்கள் அதை ஒழுங்கமைக்கிறது, அதுதான் அவங்களுடைய பொறுப்பு. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னென்ன தகவல்களை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்கும்போது அதை ஏதோ இவங்க மேலே அச்சுறுத்துறதா இவங்க எல்லா இடத்துலையும் ஒரு ப்ரொபகேட்டிவாக பேசுகிற ஒரு பாணியை அவர் பின்பற்றினார். எல்லா இடத்துலையும் காவல்துறை எங்களை தடுத்து நிறுத்த பார்க்குறாங்க, இந்த திமுக அரசு எங்களை தடுத்து நிற்கிறது, கரண்ட்டை கட் பண்ணுறாங்க, நாங்கள் கேட்குற இடத்துக்கு அனுமதி கொடுக்கல என்ற மாதிரியான ஒரு பிரச்சாரத்தை அந்த க்ரௌடை ஏற்கனவே உசுப்பி விடுற வேலையை அவங்க செஞ்சாங்க. அதாவது இந்த க்ரௌடை பலவிதமான க்ரௌடு இருக்குது. உதாரணத்துக்கு திருவிழாக்களில் கூடுற கூட்டம், அதுபோல் திடீர்னு ஒரு பண்டிகை அந்த மாதிரியான சமயங்களில், அல்லது ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸ் ஈவெண்ட்டுக்கு கூடுற கூட்டமாக கும்பமேளா மாதிரி, இந்த மாதிரியான கூட்டங்கள்லாம் இது மாதிரியான ஒரு அக்ரெசிவ் க்ரௌடாக இருக்கிறது இல்லை. ஆனால் அந்த அக்ரெசிவ் என்டர்டெயின்மெண்ட் க்ரௌடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது நடிகர்களை பார்க்குற கூட்டம். இது அரசியல் கட்சி மூலமாக கூட்டப்பட்டிருந்தாலும் இது ஒரு பொலிட்டிக்கல் க்ரௌட் கிடையாது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் க்ரௌட். அது ஒரு கேளிக்கை நோக்கத்தில் வந்த ஒரு கூட்டம்தான். அது எனவே இது மேனேஜபிள் க்ரௌடு தான். ஆனால் அந்த என்டர்டெயின்மெண்ட் க்ரௌடை அக்ரெசிவ் க்ரௌடாக, அதை ஒரு மூர்க்கமான கூட்டமாக திரு விஜய் தான் மாற்றுகிறார். அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய பேச்சுகள் மூலமாக அதை ஒரு கேளிக்கையாக, அதை பார்த்துட்டு சந்தோஷமாக ஒரு நடிகரை வெறும் திரையில் மட்டும் பார்த்தவரை இப்போ நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்புன்னா, அதனால தான் சின்ன குழந்தைகள்லாம் வராங்க, பெண்கள்லாம் வராங்க, எல்லா தரப்பு சேர்ந்தவங்களும் வர்றாங்க. அவங்கெல்லாம் இவருடைய கட்சியோட தொண்டர்கள் கிடையாது. அந்த என்டர்டெயின்மெண்ட் க்ரௌடை இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருடைய அரசியல் ஆதாயத்துக்காக ஒரு அக்ரெசிவ் க்ரௌடாக மாற்றுறாரு. எப்படி பேசுகிறார், உடனே திமுக அரசுக்கு சவால் விடுறது, திமுகவை அட்டாக் பண்ணுறது, இப்படி அரசியல் ஆதாயத்துக்காக அந்த க்ரௌடை என்ன பண்ணுறாருன்னா அக்ரெசிவ் க்ரௌடாக ஒரு மூர்க்கமான கூட்டமாக மாற்றுகிறார். அந்த அக்ரெசிவ் க்ரௌடாக மாற்றும் போது என்ன ஆபத்துன்னா, அந்த க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறது யார் அந்த உசுப்பி விடுறாங்களோ அவங்களாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதுதான் அக்ரெசிவ் க்ரௌடோடைய ஒரு சைக்காலஜி. ஏன்னா ஒரு தனி மனிதன் அவனுக்கு பலவிதமான தயக்கங்கள் இருக்கும், கட்டுப்பாடுகள் இருக்கும், ஒழுக்க நியதிகள் அவனுக்கு கண்முன்னால் வரும். ஆனால் அவன் கூட்டமாக வரும்போது அதை எல்லாத்தையும் அவன் விட்டுடுவான். அந்த கூட்டம் கொடுக்குற பாதுகாப்பில் எல்லா சட்டவிரோதமான செயலையும் செய்கிறதுக்கு அவன் தயங்க மாட்டான். அப்போ அந்த ஒரு மாப் மென்டாலிட்டி, ஒரு மாப் மென்டாலிட்டி அப்படின்ற விஷயத்துக்கு உள்ள வரீங்க.
அந்த நிலையில தான் வந்து அவர்கள் செயல்படுகிறார்கள். அவர்கள் சரிவர அரசியல் படுத்தப்படவில்லை அப்படின்ற தொடர்ந்து அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனத்தை தான் நீங்கள் வலியுறுத்துறீங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அவர்கள் தொடர்ந்து சொல்வது என்னன்னா, இதற்கு சரியான வந்து ஏற்பாடுகளை வந்து அரசு சார்பாக காவல்துறையோ வேறு யாரோ நாங்கள் கேட்ட பொழுது செய்திருந்தால் உயிரிழப்புகளை தடுத்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விமர்சனத்தில் வந்து நிறுத்துறாங்க இல்லையா? அதை எப்படி புரிந்து கொள்வது? இல்லை, இதுதான் இது ஒரு தவறான குற்றச்சாட்டு, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. இன்னும் சொல்ல போனால் இந்த அரசு மீது அவதூறாக குற்றச்சாட்டு. இதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக அவர் தொடர்ந்து செய்கிறார். நீங்கள் ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னால் அது ஏற்பாடு பண்ணும்போது அவங்க பல விவரங்களை கேட்பார்கள். நாங்களே லட்சக்கணக்கான பேர்கள் கூடுகிற பேரணியை நடத்தியிருக்கிறோம், மாநாடுகள் நடத்தியிருக்கோம். அண்மையில் சில மாதங்களுக்கு முன்னால் இதை திருச்சி மாநகரில் மதச்சார்பின்மை பாதுகாப்பு பேரணின்னு ஒரு 2.5 லட்சம் பேர் கூடிய ஒரு பேரணியை நடத்தணும். இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு முழக்கத்தை முன்வைத்து அப்படி கூட்டும் போது அந்த கூட்டம் வந்து ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள் வருகிற கூட்டம். நீங்கள் பாருங்கள், அதுக்கு சில நாட்களுக்கு முன்னால் அதிமுக அங்கே நடந்திருக்கு. அங்கே வந்து இந்த கூட்டத்துக்கு 500 போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுத்ததா சொல்கிறாங்க. அங்கே வந்து ஒரு 137 பேர் தான் பாதுகாப்பு கொடுத்தோன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு அசம்பாவிதமும் கூட கிடையாது. அதிமுக வந்து அங்கே வருகிறவர்கள் ஒரு அரசியல் மயப்படுத்தப்பட்ட தொண்டர்கள். அதனால் அந்த க்ரௌடில் வந்து எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கி பெரிய பெரிய நிகழ்ச்சிகளை எல்லா இடத்துலையும் முதலமைச்சரே போய் பங்கேற்று நடத்துகிறாப்பா ஆனால் அந்த கூட்டங்கள்லையும் ஒரு சின்ன அசம்பாவிதம் கூட கிடையாது, ஒரு சேர் கூட உடைக்கப்படுறதில்லை. ஆனால் இவருடைய நிகழ்ச்சிகளில் பொது சொத்துக்கள் எவ்வளோ சூறையாடப்படுது நம்ம பார்க்குறோம். இதை உயர்நீதிமன்றமே சுட்டி காட்டி இருக்கிறது. அது மாதிரி பொது சொத்தை சேதப்படுத்தினீங்கன்னா அதுக்கான விலையை நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இந்த க்ரௌடு இருக்குது பாருங்கள், இந்த க்ரௌடை வந்து நான் அதுதான் சொல்கிறேன், இது அக்ரஸிவ் க்ரௌடாக அவர் வந்து இன்டென்ஷனலாக மாற்றுறார். அவர் உள்நோக்கத்தோட அரசியல் ஆதாயத்துக்காக வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக, ஒரு மகிழ்ச்சிக்காக, ஒரு நடிகரை பார்க்க வருகிற ஒரு சந்தோஷத்துக்காக தான் அங்கே வர்றாங்க. அந்த அவங்கெல்லாம் ஓட்டு போடுறவங்களா? 10 வயசு 10 குழந்தைங்க இறந்துருக்காங்க. அவங்க என்ன வாக்காளர்களா? அவங்க எதுக்காக வந்தாங்க? இவர் வந்து ஒரு அரசியல் தலைவர்ன்றதுக்காக வந்தாங்க. இவர் ஒரு திரைப்பட நடிகர், ஒரு ஹீரோ. அவரை பார்க்கறதுக்கு வந்து ஒரு இலவசமாக நம்ம பார்க்கலாம். இந்த காரணத்துக்காக வந்திருக்கிறார்கள். அந்த க்ரௌடை வந்து இதுவே உங்களுடைய முதல் கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். நான் திருப்பி மீண்டும் உங்களோட வரேன், நான் உங்களோட இணைகிறேன். இவர் அதுதான் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி, அவருக்கு தான் அந்த பொறுப்பு. நன்றி. திரு பிரவீன்காந்த், தன்னுடைய சுயநலத்திற்காக ஒரு அரசியல் அதிகார பசியில் வந்து இது போல் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வரக்கூடிய ஒரு க்ரௌடை உசுப்பேற்றி விட்டு இது போன்ற அவர் ஒரு ஃப்ரெண்ட்ஸீட் க்ரௌடாக ஒரு மாப் மென்டாலிட்டி கொண்டு போய் வந்து சேர்க்கிறார் விஜய். அந்த க்ரௌடு வந்து அடிப்படையில் வந்து ஒரு ஜனரஞ்சகத்தை எதிர்பார்த்து வரக்கூடிய ஒரு க்ரௌடு. ஆனால் அவர்களோட தனிப்பட்ட ஆதாயத்துக்காக அவர்களை வந்து ஒரு பலிகடா ஆக்கி இருக்கிறார் அப்படின்றது தான் அவர்கள் மீது வைக்கக்கூடிய விமர்சனம். அவர்கள் அரசியல் படுத்தப்படவில்லை அப்படின்றது தான் விமர்சனம். அப்படிதான் வந்து விஜய் அவர்கள் ட்ரீட் பண்ணுறாரா அவர்களுடைய தொண்டர்களையோ ரசிகர்களை? கரூரில் நடந்திருக்கும் இந்த கோர சம்பவம், கருவில் இருக்கும் குழந்தை கூட கதறி அழும். அரசியலில் இப்படி ஒரு அரசியல் என்பதே ஒரு நாகரிகமும் மனிதர்களை மேம்படுத்தும் நிலைக்குத்தான் அரசியல் என்பது போய், பழிக்கு பழி வாங்குவது என்பது போய் உயிர் பலியில் எத்தனை என்பதை கணக்கு போடும் அளவுக்கு இன்றைய அரசியல் இது எங்கே போய் நிற்கணும் எனக்கு பயமாக இருக்குது சார். என்ன பயமா? நான் ஒரு சராசரி ஆளாக இருந்து பார்க்குறேன். நான் விஜய் சாருக்கு சப்போர்ட்டுன்றதும் தமிழக அரசியலை கூர்ந்து பார்க்குறன்ற ஒரு இடத்துல இருந்து பார்க்குறத தள்ளி நான் பார்க்கும்போது அந்த இடத்துல 40 உயிருக்கு யார் சார்? நம்ம 1000 பேசலாம் சார், அதில் 10 குழந்தைங்க, கருவில் இருக்கும் குழந்தை என்ன சார்? அது ஒரு 50 வயசு ஒருத்தர் இதுவாக இருந்திருக்காரு. அந்த அம்மா வந்து கருவில் இருக்கிற குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற தாய் வந்து நாளைக்கு அவங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ்? ஐஜேகே கட்சியோடைய பாரிவேந்தர் வந்து அந்த குடும்பத்துக்காக பள்ளி படிப்பை காலேஜை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம அரசாங்கம் எடுத்து செய்ய போது பல பேர் செய்ய போறோம். முதல்ல இந்த இறப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது தான் கேள்வி. இறப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது? யார் வந்து அதை ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சாங்களோ தாவேகா தான் பொறுப்பேற்க வேண்டும் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் வெளிப்படையாக நிச்சயமாக சார் நிச்சயமாக நான் இந்த இடத்துல திரு விஜய் அவர்களுக்கு நான் இதுவரை ஆதரவாக பேசி வந்தேன். ஆனால் 40 உயிர்கள் பலியானதுக்கு பின் அவர் வந்து கிளம்பி வந்துடக்கூடாது சார். அவரு அங்க நின்று இருக்கணும் சார். எம்ஜிஆர் இருந்தா வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டு, கலைஞர் இருந்தா
வேட்டியை மடிச்சு கட்டி நிற்பாங்க சார். அதான் சார் தொண்டனுக்கும் ரசிகனுக்கும் எனக்குமான தொடர்பு. என்ன சார் உங்களை பண்ணியிருப்பாங்க? விஜய் சார் அங்கே நிற்கிறார் சார், என்ன சார் நடந்திருக்கும்? மேபி போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, சார் நீங்கள் நிற்காதீங்க, கூட்டம் ஹெவி ஆகும், அதனால் தயவு செய்து போயிடுங்கன்னு சொன்னால் கூட விஜய் போயிடக்கூடாது சார். அந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து அங்கே இருக்கிற மக்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தாலே அதுதான் சார் ஒரு தலைவனுக்கான தகுதி. அவசரமாக அவர் சென்னை போனதை என்னால் தாங்க முடியல சார். எனக்கு அந்த வீடியோவே என்னால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உன்னை நம்பி வந்த கூட்டம், உனக்காக வந்த கூட்டம். கிட்டத்தட்ட அவர் திரும்பி போனதுனால அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் பேசின அந்த வீராசாரா மக்களுடைய ஆதங்கத்தை பேசும்போதெல்லாம் ஒரு தலைவனாக தெரிந்தார். பாட்டில பத்தி 10 ரூபான்னு ஏமாத்துறதை பத்தி அவர் பேசுற போதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல தலைவன் தெரிந்தான். தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய தலைவன் தெரிந்தான். ஆனா 40 பேருன்றது அப்ப இல்ல. அப்ப அட்லீஸ்ட் ஒரு 10, 20, 30 சார் ஒருத்தர் செத்தா கூட விஜய் அங்க நின்றுக்கணும் சார். ஒருவேளை அங்க நிக்கிறது சட்ட பிரச்சனை வந்திருந்துன்னு தெரிஞ்சா கூட அங்க இருந்து ஒரு திருச்சியில தங்கியிருக்கலாம். 10 கிலோமீட்டர்ல கார்லயே சுத்தணும் சார். அதுதான் சார் நீ உன் மக்கள் மேல நீ இருக்கிற விசுவாசம். ஒன்று வந்துட்டாருன்றது. இன்னொரு விஷயம், குறைந்தபட்சம் ஒரு அந்த 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்திற்குள்ள ஒரு இரங்கலாவது பதிவு செஞ்சிருக்கலாம். குடியரசுத் தலைவர் தொடங்கி கடைசி நபர் ட்விட்டர்ல எல்லாருமே கருத்து பதிவிட்டதற்கு அப்புறம் ட்விட்டர்ல தான் நம்ம பேசிக்கொண்டிருக்க வேலை வரைக்கும் 2 ட்விட்டர் மெசேஜ் தாவேகா சார்பாக அந்த கட்சியினுடைய துண்டு போட்ட அந்த மஞ்சள் சிவப்பு மஞ்சள் போட்டிருந்தாங்க. அந்த துண்டுகளே அந்த ஆஸ்பத்திரியிலே பார்க்க முடியலையே, அந்த மருத்துவமனையில. இது என்ன அரசியல்? கட்சி நிர்வாகிகள் ஒருத்தராவது போய் பாதிக்கப்பட்டவரை சந்திக்கலாம் சார். அவர்கள் எங்க இருக்காங்கன்னு யாருக்கு தெரியாது சார். தயவு செய்து இந்த ட்விட்டர் கலாச்சாரத்தை தூக்கி எறியுங்கள். மனிதர்களை நேரடியாக சந்தியுங்கள். இல்லைன்னா அரசியலுக்கு வராதீங்க. எதுக்கு அரசியல் வரீங்க? ட்விட்டர் கலாச்சாரம் அரசியல். என்னுடைய மொத்த 40 பேர் இறந்திருக்காங்க. என்னுடைய மொத்த வாழ்க்கையை நான் சார் அது மிக மிக தவறான ஒரு அரசியல் உதாரணமாக மாறிவிட்டது சார். இந்த கருவில் இருக்கும் குழந்தையும் கதறி அழும் சார். இது எப்படி சார்? சார் திரு விஜய் அவர்களை அப்கோர்ஸ் ஒரு நல்ல நடிகராக பார்த்து வந்தோம், நல்ல மனிதர். நான் விஜய் சாரை குறைய சொல்ல, கூட இருக்கிறவங்க பண்ண தப்பு நிச்சயமா விஜய் சார் அங்க இருந்து போக அனுமதித்திருக்க மாட்டார், அவர் விரும்பி இருக்க மாட்டார். ஆனா கூட இருக்கவங்க தவறான விஜய்க்குன்ற சுயசிந்தனை இல்லையா? கூட இருக்கிறவங்க சொன்னா கிளம்பி போயிடுவாரா? அவருக்கு அந்த தகவல் கிடைச்சிருக்குமா? கண்டிப்பா கிடைச்சிருக்கும். குறைந்தபட்சம் அங்க ஏர்போர்ட்ல கேட்டாங்க இல்லையா, சார் 31 பேர் இறந்து போயிட்டாங்க சார்னு பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூப்பிட்டாங்க இல்லையா திருச்சி விமான நிலையத்துல. அப்போ அது சுதாரிச்சுட்டு திரும்பி போயிருக்கலாமே, இல்ல குறைந்தபட்சம் திருச்சியிலேயே தங்கி இருக்கலாமே. கூட இருக்கிறவர்கள் சொன்னார்கள் வந்துட்டாருன்னா என்ன மாதிரியான தலைவர்? இல்ல சார், நீங்க கேட்கிற இந்த இதை நான் பார்க்கும்போது பத்திரிகை நிருபர்கள் கேள்வி கேட்க துடிக்கிறாங்க. அதுல என்ன 1008 கேம் இருக்கலாம் சார். ஆனா செத்தது நான் 31 உயிர் சார். அப்போ திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு பதில் சொல்லியிருக்கணும். நீங்க சொன்ன மாதிரி திருச்சியில தங்கியிருக்கணும் சார். திருச்சியோ கரூரை சுத்தி இருக்கிற ஏதோ கார்ல சுத்துப்பா, கரூரை சுத்தி கார்ல சுத்து. உன்னை நம்பி வந்த கூட்டையா, உன்னை தெய்வமாவும் தலைவனாவும் ரசிகனாவும் அண்ணனாவும் என்னுடைய எவ்வளவு கனவுகளோட அந்த தாய்மார்கள் வந்தாங்க. அவங்கள விட்டு நீங்க போவீங்களா? நான் இது விஜய் மீது நான் உங்க முதல் கட்ட கருத்தான எடுத்துக்கிறேன். நான் மீண்டும் அனுப்பி வைத்த அந்த கூட்டம். எஸ் சார், உங்க முதல் கட்ட கருத்தை எடுக்க நான் மீண்டும் வரேன். திரு செந்தில், அதாவது தன்னை நம்பி வந்தவர்களை ஏமாற்றிட்டார், தாய்மார்களையும் தொண்டர்களையும் ரசிகர்களையும் ஏமாற்றிட்டார். அதே போல் ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய தகுதியற்றவராக இருக்கக்கூடிய வழக்கமாக ஆதரவு நிலையில் பேசக்கூடிய பிரவீன்காந்த் அந்த இந்த மாதிரி ஒரு மாறுபட்ட கருத்தை எடுத்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு துயரம் தாக்கி இருக்கு. தாவேகாவை தவிர்த்து எல்லோருமே இந்த விஷயத்தில் உடன்படுறாங்க, அவர்களுடைய செயல்பாடு பொறுப்பற்ற செயல் அப்படின்னு. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம சமூக வலைதளங்களை பார்த்தா, குறிப்பாக ட்விட்டரில் பார்த்தா, நேற்று இந்த மரண ஓலம் கேட்டுட்டு இருக்க வேலையிலேயே ரொம்ப வித்தியாசமான கருத்துக்களை எல்லாம் தாவேகா ஆதரவாளர்கள்ன்ற இருக்கக்கூடியவர்கள்லாம் ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டாங்க. சிலதெல்லாம் ஜீர்ணிக்க முடியாது, சிலதெல்லாம் இங்கே பேசக்கூட தகுதியற்ற கருத்துக்கள், அவ்வளவு ஆபாசம். அதற்கும் அதே போல் வன்மமும் நிறைந்த கருத்துக்கள் இருந்துச்சு. சில விஷயங்களுக்கு அரசியலாக கூட கருத முடியாது. இந்த மனநிலையை எப்படி ஒரு பத்திரிகையாளராக நாம் புரிந்து கொள்வது? நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது போன்ற ஒரு ரியாக்ஷன், விஜயோடைய ரியாக்ஷன், அந்த கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் இல்லை அதை ஆதரிக்கக்கூடியவர்களுடைய நிலை? முதல்ல அந்த இறந்து போன 40 உயிர்களுக்கும் என்னுடைய அஞ்சலி, ஆழ்ந்த இரங்கல். சகோதரர் பிரவீன்காந்தி அவருடைய மனசாட்சியின்படி நின்று ஒரு வாதத்தை வைத்தார்.
அதுக்கு என்னுடைய நன்றிகள். ஆனால் எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, சகோதரர் அது உள்நோக்கத்தோடு இப்படி பேசியிருக்க மாட்டார், ஐ எம் ஷுவர். 40 உயிர்கள் பலியான பிறகு விஜய் என்ன செய்திருக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அந்த கருத்தில் நான் உடன்படுறேன். முதல்ல 40 உயிர்கள் யாரால் பலியாகின? அதற்கு விஜய் பொறுப்பு இல்லையா? அதுக்கு விஜய்க்கு சம்மந்தம் இல்லையா? அதை யார் பேச போகிறோம்? எப்போ பேச போகிறோம்? இந்த பிரச்சனைக்கு காரணமே விஜய்ங்கிறேன். நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன், இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை விஜய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது எல்லோரும் கோவப்பட்டார்கள். அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் அரசியல் மயப்படுத்தப்படாத அறிவு சார்ந்த ஒரு தமிழ் சமூகம் நாம. நீங்க அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை உருவாக்கியதனுடைய விளைவு ரொம்ப சுருக்கமா விரைவா நான் சொல்லிடுறேன். உங்களுடைய படத்தினுடைய ட்ரெய்லரை ஒரு தியேட்டரில் போடுற இன்னைக்கு ஒரு தியேட்டரே சூறையாடுனா நீங்க கண்டிச்சிருக்கணும், பொறுப்பெடுத்திருக்கணும். அவர்களில் உங்கள் கட்சி நிர்வாகிகள் இருந்தால் நடவடிக்கை எடுத்து வெளியில் அனுப்பியிருக்கணும். அந்த தியேட்டருக்கு இழப்பீட்டை உடனடியாக நீங்க அறிவிச்சிருக்கணும். இப்படி எதையுமே செய்யலை. நீங்க உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி சொல்றேன் சார், கார்த்தி சார். விக்கிரவாண்டி ஒரு முதல் மாநாடு நடத்தினார். இப்போ நான் வரதுக்கு முன்பாக முன்னாள் தாவேகா நிர்வாகி, அவர் பேரை என்னால் சொல்ல முடியாது, முன்னாள் தாவேகா நிர்வாகி சொன்ன அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று சொல்றேன். இயற்கை நல்வாய்ப்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா? விக்கிரவாண்டியில் எத்தனை பேர் மயங்கி சீரியஸா நாங்க தெரியுமா? 441 பேர். முதல் மாநாட்டில் சொன்னவர் அந்த தாவேகா நிர்வாகியிடம் இதை சொன்னவர் புசி ஆனந்த். புசி ஆனந்த் சொன்னதாக அந்த தாவேகா நிர்வாகி என்ற சொன்னார். என்ற ரெக்கார்டு இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொன்னாராம் புசி ஆனந்த். அப்போ விக்கிரவாண்டி மாநாட்டிலே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு நீங்க மதுரை மாநாட்டில் 4 பேர் பலியானார்கள். ஒரு பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கரண்ட் கம்பம் அடிச்சு செத்து போனான். இரங்கல் கூட தெரிவிக்கல. ஏன் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று இதே விவாதாரங்கள் கேட்ட பிறகு 2 நாள் கழிச்சு நீங்க விவாதாரங்கள் என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரும்போது 2 பேர் செத்தான், 4 பேர். விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரும்போது 4 பேர் செத்தாங்க விபத்துல. அந்த 4 பேர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரல, அவங்களுக்கு இரங்கல் குறிப்பு கூட சொல்லல. அதன் பிறகு இதே மாதிரி எல்லாரும் கேட்ட பிறகு கொடுத்தார். அப்ப தொடர்ச்சியாக மனித உயிர்களை பற்றிய எந்த அக்கறையும் கவலையும் இல்லாத ஒருவராகத்தான் விஜய் இருந்திருக்கிறார் என்பதற்கு தான் இது எல்லாமே சான்று. தொடக்கத்திலேருந்து எல்லாத்தையும் எடுத்துங்க. அதுல நினைவு சரியா இருக்கும்னு அதுல ஒருவர் மாவட்ட செயலாளர். எஸ், மாவட்ட செயலாளர். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு நல்லா வச்சுங்க. 13 டிசம்பர்ல தான் கரூர் இவருடைய கூட்டம். ஆஸ் பர் பிளான் 13 டிசம்பர். இப்போ எதுக்கு நீங்க வந்து அதை முன் நகர்த்தி நீங்க முன்கூட்டியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் முப்பெரும் விழா நடக்குது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சுன்னா முழுக்க முழுக்க விஜயனுடைய ஈகோ. என்ன நடந்துச்சுன்னா சார், திருச்சிக்கு பிறகு இவர் திருவாரூர் நாகப்பட்டினமும் போறாரு. அதன் பிறகு ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்தை திமுக நடத்துது. ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த 2 கூட்டங்களையும் ஒப்பிட்டு புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. முக்கியமான ஒரு முன்னணி தமிழ் தொலைக்காட்சி இதை பகிர்கின்ற பொழுது என்ன சிக்கல் வருதுன்னா, எல்லா தொலைக்காட்சியும் அதை போட்டாங்க. சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படங்கள் பகிரப்பட்டுச்சு. என்னன்னு பாருங்க, ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்துக்கும் இவருக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் கூட்டத்துக்கும் என்று சொன்ன பொழுது தனக்கு கூட்டம் குறைவாக வந்ததோங்கிற ஈகோ கிளாஷ்ல இதே கரூர்ல நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கு. குறைந்தபட்ச பொறுப்பற்ற ஒருவராக அவர் இருக்கிறார். அவர் கைது செய்யப்படணும். ஆக்சுவலாக அந்த அன்னைக்கு அங்கே நடக்க வேண்டியது வந்து நாமக்கல்லும் சேலத்திலையும். எஸ், நாமக்கல்லும் சேலமும். நீங்க வந்து திருவள்ளூருக்கும் வடசென்னைக்கும் திருவள்ளூர் வடசென்னை அதை மாற்றி தான் நாமக்கல்லும் சேலம், அப்புறம் கரூருக்கு மாத்துறீங்க. நாமக்கலுக்கு கரூருக்கு மாத்துறீங்க. 23ஆம் தேதி போய் பெர்மிஷன் கேட்குறீங்க. 27ஆம் தேதிக்கு உடனடியாக பெர்மிஷன் ஆகிட்டு மிக உடனடியாக கூட்டத்தை கூட்டுறீங்க. 8:45 நாமக்கல்லில் நீங்கள் பேசணும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம். காலை 8:45 சார். திருவாளர் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி வந்தார்? சென்னை ஏர்போர்ட்டுக்கு 8:50. மனுஷனா நீங்க? நான் கேட்கிறேன். கடினமான வார்த்தையால் தான் மன்னிக்கணும் இந்த அவை. அங்க காத்திருக்கிறவெல்லாம் மனுஷன் இல்ல, அவனுக்கெல்லாம் சுயமரியாதை இல்ல. 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் 8:50 சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறார். 10 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சார். 8:45 இவர் நாமக்கல்ல போய் பேசும்போது மணி என்ன தெரியுமா? 2:45. 6 மணி நேரம். எல்லா தொலைக்காட்சியிலும் பைட் வந்துச்சு. முந்தின நாள் நைட்டே வந்துட்டோம், காலையிலே வந்துட்டோம், காத்திருக்கிறான். தண்ணி கிடையாது, காலை உணவு கிடையாது, மதிய உணவு கிடையாது. நாமக்கலில் இப்பவும் சொல்றேன், எந்த கெடுவாய்ப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இயற்கையை வேண்டிக் கொள்ளுங்கள், கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். நாமக்கல்லில் 40 பேர் மயங்கி சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அதுல 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். நாமக்கல்லிலும் இந்த பிரச்சனை. டிஹெட்டட் ஏடிஜிபி பேசியிருக்கிறார். அப்ப நாமக்கல்ல இருந்து கிளம்பி நீங்க கரூருக்கு வரீங்க. கரூருக்கு எத்தனை மணிக்கு உங்க டைம்? நீங்க எழுதி கொடுத்த டைம் என்ன தெரியுமா? 3 to 10. நீங்க ட்விட்டர்ல உங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல நீங்க போட்டது 12 மணிக்கே தலைவர் வருவார், 12 மணிக்கு எல்லாரும் வாங்கினீங்க. உங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டரை பார்த்துட்டு 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி காலையில் 6 மணி 7 மணி 9 மணில இருந்து வந்துட்டான். நீங்க உள்ள போறீங்க. 5:45 நாமக்கல்ல என்ட்ரி ஆகிறார் சார். இவர் கரூர்ல என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகி இவருடைய பேருந்துல இவர் போறாருல, அந்த ஜன்னலை மூடிட்டார், ஷட்டரை மூடிட்டார். அங்க பார்த்தவங்க நேர்ல பேட்டி கொடுத்துருக்காங்க. ஷட்டரை மூடிட்டார். ஷட்டரை மூடிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடம் போற வரைக்கும் இவர் தன்னுடைய முகத்தையே காட்டல. அப்ப அங்க இருந்த கூட்டம் எல்லாம் எங்க நகர்றாங்க? இவரை பார்ப்பதற்காக கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நகர்றாங்க. கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி இது. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன்.
திட்டமிட்டு நீங்க சதி பண்ணி அவ்வளவு கூட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி வந்தீங்க. ஒரு சிறிய குறுக்கீடு, இன்னைக்கு வந்த பல ஆங்கில பத்திரிகைகள் அது பதிவு செஞ்சிருக்காங்க. வடக்கிலிருந்து வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் கூட அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்பு கண்ணாடியை மூடினதுக்கு பதிலாக திறந்து வைத்து லைட் ஆன் பண்ணியிருந்தா பல பேர் வந்திருக்க மாட்டார்கள், சந்தித்துட்டு போயிருக்க மாட்டாங்க. நீங்க அங்க வந்தீங்க. அங்கேயும் இன்னைக்கு டிஎஸ்பி சொன்னதை ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்லுகிறார். டிஎஸ்பி சொல்றாரு, சார் பஸ் இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாது, ஃபுல் கிரௌடு, பஸ்ஸை போனாலே கூட்டத்தை விளக்கணும், அப்போ கூட்டம் திருப்பி நெருக்கடி வரும். 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி இங்க இருந்து பேசுங்க சார்னு சொன்னதுக்கு இல்லவே இல்லை, நாங்க அந்த ஸ்பாட்ல போய் தான் பேசுவோம். நீங்க பேச போறது 3 நிமிஷம், நீங்க என்ன சாக்ரட்டிஸா அரிஸ்டாட்டில என்ன பெரிய ஆகச்சிறந்த ஒரே ஆற்றிட போறீங்களா? அந்த இடத்துக்கு போய் தான் நீங்க பேசுவீங்களா? ஏன் 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்க பேச மாட்டீங்க? 50 மீட்டருக்கு முன்னாடி பேசுங்க என்று காவல்துறை அறிவுறுத்திய பிறகும் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பஸ் உள்ள போகுது. உள்ள போய் சார் சின்ன பிள்ளை கூட இப்படி விளையாடாது சார். இங்க அதிமுகவை சேர்ந்த சகோதரி இருக்காங்க, பாஜக, எல்லோரும் அரசியலா முரண் இருக்கு, எல்லாரும் அரசியலா பேசலாம், ஆனா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி முன்னாடி லைட்டை போட்டு என்ன சிஎம் சார் தெரியுதா, என்ன இது, என்ன நீங்க அரியோ பொலிட்டிஷியன், ஒரு முதிர்ச்சி இல்லாத அரியோ லீடர் அரசியல் எந்த சார் அங்க இருந்து ஒண்ணு இல்லை, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நேஷனல் மீடியா சீனியர் ஜேர்னலிஸ்ட் கழுத்துல துண்டை போட்டு ஒரு பையன் இழுத்து ஆடினான் தெரியுமா, அவனுக்கும் விஜய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. சீரியஸா சொல்றேன், 2 பேரும், அவன் ஒரு சின்ன விஜய், இவர் ஒரு பெரிய அந்த சிறுவன், 2 பேருக்கு இதான் வித்தியாசம். அப்ப இந்த பேருந்து உள்ள போகுது, இவர் உள்ள போகும்போதே, இவர் பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழுந்து விட்டார்கள், சிலர் உயிரே இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உயிரிழந்தது கூட தெரியாமல் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் உள்ள வருது, ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வர்றத ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க சார், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க. என்ன இதுல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு ஆம்புலன்ஸ் வர்றதை பத்தி கேள்வி கேட்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஒரு பொதுக்கூட்டத்தில் முதல்ல சொன்னார், ஆம்புலன்ஸ் வந்தா இனிமேல் அடிப்போம்னார். இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருக்குது பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒன்று சொல்றேன், தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பை இவங்க கேள்வி கேட்கறாங்க, இதே விஜய் கேள்வி கேட்கிறார். தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பும் அங்கே மருத்துவர்களும் இந்த அரசும் முறையாக செயல்பட்டதனுடைய விளைவு, நீங்க கொண்டு போகும்போதே 39 பேரும் இறந்து கொண்டு போயிருக்கிறீங்க. ஆமா, ஒருத்தர் தான் இப்ப சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். ஒருவேளை மருத்துவ கட்டமைப்பு சரியாக இல்லாமல் இருந்தால், மருத்துவர்கள் சரியாக இல்லாமல் இருந்தால், சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருப்பவர்களில் மேலும் எத்தனை பேர் இறந்திருப்பார்களோ தெரியாது. இது உங்க முதற்கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். சசிரேகா, அதாவது இந்த ஆம்புலன்ஸ் குறித்தான திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பேச்சு இந்த அளவிற்கு கொண்டு வந்து விட்டிருக்கிறது என்ற ஒரு அச்சத்தையும் வெளிப்படுத்துகிறார். அதே சமயம் விஜய்யுடைய பொறுப்பற்ற செயல், அவர் ஒரு முதிர்ச்சியான தலைவர் போல செயல்படுவதில்லை, தொடர்ந்து அவருக்கும் அங்கே அந்த மூத்த பத்திரிகையாளரோடு சேட்டைகள் செய்தவர்களுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை, அந்த சிறுவர்கள் போலத்தான் இவரும் செயல்படுகிறார். ஒரு பொறுப்பற்ற தன்மை நல்லா தெரிகிறது விஜயனுடைய அரசியல் மயப்படுத்தப்படாத, முற்றிலும் அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டம் அது அப்படின்ற ஒரே ஒரு சின்ன குறிப்பு. இந்த கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் வந்ததையும் அவர் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறார். அந்த மரணங்கள் நிகழ்ந்துட்டு இருந்த போதே நம்ம கொடி கட்டின ஆம்புலன்ஸ் வருது, யாருப்பா அது, எடப்பாடி பழனிசாமி அதுல குறித்து ஒரு நையாண்டியான ஒரு டோன்ல தான் பேசியிருந்தார் அவர். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இதற்கெல்லாம் சுழி போட்டது, இந்த ஆம்புலன்ஸ் குறித்து பேசியதற்கெல்லாம் ஒரு அதனோட எதிர்வினையா இதெல்லாம்? First of all, I profound my deep condolences to that 40 sad demises. I appreciate that. Yes, of course. இதை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வுகளை பற்றி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இது அங்கே சுற்றி இங்கே சுற்றி ஆட்டை கடிச்சு மாட்டு கடிச்சு எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசினது தானா அப்படின்னு என்னுடைய ஃபஸ்ட்டு கேள்வி இதில் என்னன்னாக்கா, இந்த விவாதத்தில் இதை நான் முதல்ல அரசியலாக்க விரும்பவில்லை. இது 40 பொதுவானவர்களுக்கான மரணம், இது ஏன் நிகழ்ந்தது, இனி இப்படி இது நிகழக்கூடாது, இது நெக்லிஜென்ஸோ இல்லை கல்பபிள் ஹோமிசைடோ என்ன வாட் எவர் இட் மைட் பி, இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கட்சி ஆரம்பிப்பதற்கும் உரிமை இருக்கிறது, பிரச்சாரங்கள் போவதற்கு உரிமை இருக்கிறது, தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் மக்களுக்கும் இந்த கூட்டங்களுக்கு வருவதற்கும், அது நடிகரோ தலைவரோ அவர்களை பார்ப்பதற்கும் ஆர்ப்பரிப்பதற்கும் மக்களுக்கும் உரிமை இருக்கிறது. சரி, மாற்று கருத்து இல்லை, அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இது வரும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆம்புலன்ஸ் பத்தின ஒரு விஷயத்த சொன்னாங்க. இங்க இத்தனை பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. இது வரலாற்றில் இது இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் நடந்ததில்லை என்னும் போது, தாவேகா சார்பாக அது ஒரு அரசியல் கட்சி தானே, அங்க அரசியல் கட்சி, அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அதனுடைய ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஏன் இல்லை? இன்னொன்னு, அதை இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு இந்த அரங்கத்துல இந்த விவாதம் அழைப்பு விடுத்தோம், யாரும் வரல. திமுக சார்பாக இதை கண்ட்ரோல் பண்ற இடத்துல இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ்
வச்சிருக்கிறது திமுகன்ற ஒரு ஆளுங்கட்சி. அதன் சார்பாக ஏன் இங்க வந்து அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்றது ஒண்ணு. இன்னொரு கேள்வி, அப்ப இவர் சொல்றாரு அதன் சார்பாக, அவர் எதன் சார்பாக பேசுறாரோ அது அவருடைய விருப்பம், செந்தில்வேல் விருப்பம். யாருக்கும் சார்பு நிலையெல்லாம் நம்ம வந்து அட்ரிபியூட் பண்ண வேண்டாம். உங்க கருத்து, உங்க கட்சியினுடைய கருத்து எதன் சார்பாக பேசுறாருன்றது அவருடைய விருப்பம்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம வந்து அதை அட்ரிபியூட் பண்ண வேண்டாம். நீங்க உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணலாம். அவர் நேரடியா கேள்வி வைக்கிறது, எங்களுடைய இபிஎஸ் அவர்கள் இப்படி சொன்னாரே அப்படின்றத சொல்றார். ஆம்புலன்ஸ்ன்றது ஆமாம், அந்த கூட்டத்தில் எங்களுடைய கூட்டங்கள்ல காலி ஆம்புலன்ஸ்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மாநிலத்தினுடைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு தேவை இல்லாமல் அங்க ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இருக்கும்போது அதுல இந்த மாதிரியான இடையூறுகள் வருகிறதுன்னு போது நீங்க பெர்மிஷன் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்வி தான் எனக்கு, இது சின்ன குறுக்கீடு. ஆம்புலன்ஸ் காலியா இருக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு எப்பவுமே எமர்ஜென்சி தானே. ஒன்று பேஷண்ட்டை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும், இல்லை ஒரு பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு போறதுக்காக அவர் இல்லம் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல இப்ப விஜய் அப்ப காலியா தான் இருக்கும். அந்த அவசர நிலையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜய்ல விட்டுருங்க, இந்த தாவேகாவுக்கு கருத்துக்கள் வரும்போது நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க, குறுக்கீடு இல்லாம இருந்தீங்க. நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றேன். அதற்கும் நான் வந்து அதான் கேக்குறேன். இல்ல நீங்க அந்த ஆம்புலன்ஸ் காலின்ற விஷயம் சொல்றபோது அதுக்காக நான் சொல்ல வரேன். இல்ல அதுக்கு தான் ஏன்றத சொல்றேன். அது காலி ஆம்புலன்ஸோ வித் பேஷண்டோ நான் சொல்றது இல்ல. நான் கேக்குறேன், நீங்க தான் பெர்மிஷன் தரீங்க, மாவட்ட நிர்வாகம் தான் தருது, நமக்கு உளவுத்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, டிராபிக் போலீஸ் இருக்கிறது. இது அத்தனையும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முதலமைச்சரை கூட தூக்கி தூர வச்சிருங்க. மாவட்ட சார்பாக தான் மாவட்ட காவல்துறை கிட்ட ஒரு அரசியல் கட்சியும் பெர்மிஷன் நாங்க போடுறோம். போடும்போது உங்களுக்கு தெரியாதா நாங்க எவ்வளவு கிரௌடு இப்பெல்லாம் நீங்க எழுதி வாங்குறீங்க? முன்னாடி அந்த காரணம் கிடையாது. எவ்வளவு பேர் வருவாங்க தோராயமா அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க அந்த ஃபார்ம் பின்னாடியே 10,000 வரும் 20,000 வரும் அப்படின்னு நாங்க எழுதி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அந்த ஆம்புலன்ஸஸ் அது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் தான் வரப்போகுது. அது வித் பேஷண்டோ வித்தவுட் பேஷண்டோ அதுக்கு மாற்றுப்பாதை ஏன் ஏற்பாடு செய்வது கிடையாது மாவட்ட நிர்வாகம்? நான் கேட்கிறேன். இது ஒரு கேள்வி. சரியா? அப்ப அந்த நீங்க இப்படி பண்ணா அது வேணும்னே வந்து வாலண்டியர் டிஸ்டர்பன்சஸ் தான் அர்த்தம். ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு விஜயோட கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தது, அங்க மயங்கி விழுந்தவங்களை கூட்டி போறதுக்காக வந்த ஆம்புலன்ஸ். முதல் கேள்வி நான் வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து நம்ம நேற்றைய நிகழ்வுக்குள்ள வந்துருவோம். இல்ல நீங்க சொன்னது நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. நேற்றைய நிகழ்வுக்குள்ள வரும். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன் ப்ளீஸ். நீங்க கேட்டதுனால நான் அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது எதற்காக தொடர்ந்து வருகிறது? அப்ப மாவட்ட நிர்வாகம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? மாவட்ட காவல்துறை, பெர்மிஷன் கொடுக்கிற காவல்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வேண்டுமென்றே செய்யற செயல்கள்ன்றத நான் அதை தான் உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புறேன். அது பதிவு பண்ணியாச்சு. இதனால இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு துளி கூட கிடையாது. காலையில எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்தாரு, ஏர்லி மார்னிங் போய் பார்க்கறாரு. அவர் எந்த கட்சியும் யாரையும் இது தவறு அது தவறுலாம் சொல்லலை. எதற்கும் பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான இழப்புகள் நடக்கக்கூடாதுன்னார். அப்புறம் எப்படி நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியும்? இவர் இப்படி சொன்னார் ஆம்புலன்ஸ் குறித்து, அதனால தான் இவங்க இப்படி ஆகிவிட்டதுன்னா சரி. இப்ப விஜய் விவகாரத்துக்கு வருவோம். இந்த தாவேகாவுடைய நேத்து அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. அங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பல பேர் மயங்கிட்டாங்கன்னா எப்படி தெரிந்தது? அங்க பல பேர் மயங்கினது எங்கேயோ இருக்கு. ஆம்புலன்ஸ்க்கு தொடர்ந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ்களுக்கு எப்படி தெரியும் அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் மயங்கினது? அங்க டிஸ்ட்ரெஸ் கால் வந்ததுன்னு அங்கிருந்து தான் வந்ததுன்னு தான வர கூட்டாங்க. சுத்தமா டவரே கிடையாது உங்களுக்கு. அவங்க இருக்கவங்களே சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு 2000 பேர் கூடி இருந்தாலே அந்த இடத்துல நீங்க மொத்தத்தையும் ஜாம் பண்ணதா ஏடிஜிபில இருந்து எல்லாரும் சொல்லிருக்காங்க. அதனால தான் ஜாம்லாம் பண்ணதா யாரும் சொல்லல. ஜாம் பண்ணதா யாரும் சொல்லல. பப்ளிக் சொன்ன ஸ்டேட்மென்ட். பலரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அதனால தான் பல உயிர்கள் அங்கே வந்து காப்பாற்றப்படவும் முடியல, உள்ளவும் போக முடியல, வெளியிலயும் போக முடியல. அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த தாவேகா கொடி போட்டி ஆம்புலன்ஸ் அங்க அவர்கள் வைத்திருந்த ஆம்புலன்ஸ் முதல்ல அதுதான் வருது. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நடந்திருக்கின்ற தகவல் போனதுக்கு அப்புறம் தான் அரசினுடைய ஆம்புலன்ஸ் உடனடியாக வருது. அவர்களே கேக்குறாரு, இது உள்ள ஏன் வருது, ஏன் வருது? அவரே தான் சொன்னார், நம்ம கொடி போட்டி ஆம்புலன்ஸ் அவரே தான் சொன்னாரு. அப்படின்ற எந்த கொடி போட்டு வந்தாலும் சரி ஏன் உள்ள வருது அப்படின்ற கேள்வி இருக்கு. புரியலங்க. ஏன் உள்ள வருதுன்னா இத்தனை 40 பேர் செத்துருக்காங்க, ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது பாதம்? ஏங்க எனக்கு புரியலங்க. என்னங்க இது? அது போன்ற ஒரு நிலையில ஆம்புலன்ஸ் வராம என்ன செய்யும்? அவசர நிலையில ஆம்புலன்ஸ் வராம என்ன செய்யும்? இல்ல இருங்க ஒரு நிமிஷம். இல்ல நீங்க ஒரு கட்சியினுடைய என்ன மாதிரியான நிலைப்பாடு இருங்க? என்ன பேச சொல்லிருக்கீங்க? இது டைம் 40 பேர் நேத்து செத்துட்டாங்களா? இல்ல நான் தான் கேக்குறேன். சாகர் செத்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருமா? ஒரு தேவை இருக்க போது ஆம்புலன்ஸ் வரும். ஆம்புலன்ஸ்க்கு என்னங்க பேசுறீங்க? ஏங்க முதல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டதே அங்க இருக்க முடிய மக்கள் தான். மனிதநேயமே இல்லாம பேசுறாங்க. அங்க காவல்துறை இல்லையா? காவல்துறை அழைக்காதா? அவர் பேசிட்டு இருக்காருங்க. உள்ள என்ன நடக்குதுனே தெரியாது. மயங்கி விழுந்தாங்க. வீடியோ பாருங்க. மயங்கி விழுந்திருக்கா. போன் பே இருக்குது. இல்லங்க 1/2 கிலோமீட்டர் என்ன எளவு பேசிட்டு கிரவுட்ல ஆம்புலன்ஸ் உள்ள வர எப்படி வரும்? உள்ள இல்ல சேதம் அதிகமாகாதா? இந்த பேச்சல சேதம் அதிகமாகாதா? அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்தால போட்டு காட்டுங்க. இல்ல இல்ல ஒரே நேரத்துல பல பேர் மயங்கி விழுந்தால ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேக்குறாங்க. கிரவுட்ல ஆம்புலன்ஸ் போனா இறப்பு அதிகமாகாதாங்க? அதுக்கு சரியான பதில் சொல்ல. இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்து
இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு சசிரேகா மீண்டும் உங்ககிட்ட வரேன். அதுக்கு சரியான பதில் மருத்துவர் அமலோர் பாவநாதன் தான் அதுக்கு சரியான பதில் சொல்லுவாரு. இல்ல மருத்துவர் அமலோர் பாவநாதன் அவர் மருத்துவராக இருந்தவர், பொதுப்பணியில் இருந்தவர், அவருக்கு நன்றாகவே தெரியும் எதற்காக ஆம்புலன்ஸ் வந்துச்சு அங்க வந்து ஆம்புலன்ஸ் எதற்கு எப்படி தெரியும், எதற்காக வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்களே. கார்த்திகேயன் ரொம்ப இது சோகமான ஒரு இல்ல பேசி நிகழ்வை பேசி முடிச்சிட்டு அவங்க பதில் சொல்லிட்டாங்க. சீரியஸா நம்ம அனலைஸ் பண்றதை விட்டுட்டு ரொம்ப கோவத்துல ஆர்கியூ பண்றதுனால ஒண்ணுமே வந்து நம்ம சால்வ் பண்ண போறதில்ல. அவங்க வந்து அந்த இடத்துல ஜாமர் போட்டிருப்பாங்க, எப்படி ஆம்புலன்ஸ் வருதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப அபத்தமான கேள்வி. எந்த ஜாமர் போட்டாலும் எமர்ஜென்சி நம்பர்கள் 100, 108 எல்லாம் ஜாமே ஆகாது. பண்ண முடியும். அதுதான் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். அது உலகம் ஃபுல்லா அவர் முதல் சற்று கருத்து பேசுறாரு. அவர் முடிச்சிட்டுங்க. இருங்க இல்ல இருங்க நீங்க டாக்டர் அமலோர் பாவநாதன் நீங்க தொடருங்க நீங்க பேசுங்க. டாக்டர் அமலோர் அவங்கள நிறுத்த சொல்லுங்க, நான் தொடர்றேன். கேள்வி இல்ல அவர் பேசி முடிச்சிட்டு இல்ல நீங்க அவர் பேசி முடிச்சு நீங்க சொல்றீங்க. அவர் பேசி முடிச்சிட்டோம். இருங்க இல்ல அவர் பேசி முடிக்கட்டும். இருங்க அவருடைய பதில சொல்லட்டும். அவர் நான் வேண்டாம் நீங்க தொடருங்க. அது கண்டிப்பா அபத்தம். எப்படி பண்ணுவார்? அது கண்டிப்பா அபத்தம். அது கண்டிப்பா அபத்தம். ஐ ஸ்டாண்ட் பை மை ஸ்டேட்மெண்ட். 100, 108 போன்ற எமர்ஜென்சி நம்பருங்க வந்து எந்த நேரத்துலையும் ஜாம் ஆகப்படாது. ஏன்னா அதெல்லாம் எமர்ஜென்சி சர்வீசஸ். இது வந்து டெலிகம்யூனிகேஷன்ஸ்லேயும் இன்டர்நேஷ்னல் மெடிக்கல் கன்வென்ஷன்ஸ்லேயும் காமன் நாலேஜ். இது தொடருங்க பேசுங்க. நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. எதற்காக வந்து ஆம்புலன்ஸ் இப்படி வருது, இந்த கூட்டங்களுக்கு வருதுன்ற ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ரெண்டாவது வந்து யார் தகவல் கொடுத்தது, எப்படி வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீங்க வந்து பப்ளிக் செக்டர்ல அதுவும் இந்த மாதிரி டிஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணக்கூடியதுல நிறைய இடத்துல பணி செஞ்சிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு இதை பத்தின ஒரு சரியான புரிதல் இருக்கு. அதற்காக தான் நான் கேட்கிறேன். ஆமா, அந்த கூட்டத்தில் இருக்கிற 1000 பேர்ல ஒருத்தரோ அல்லது அங்கிருந்த போலீஸ் நபர்களோ அல்லது ஆஃபீஸர்ஸோ யார் 108க்கு ஃபோன் பண்ணாலும் 108 உடனடியாக வரப்போகுது. ஏன்னா இவ்வளோ பெரிய டிஸ்ட்ரெஸ் நடக்கும்போது 108 தயாராக தான் இருக்கும். ஃபோன் அடித்த உடனே வரப்போகிறாங்க. இது ஒரு விஷயம். ஆனால் இந்த நிகழ்ச்சிக்கு யார் காரணம்ன்றதை தோழர் ரவிக்குமாரும் செந்திலும் ரொம்ப விவரமாக விவரிச்சாங்க. அதில் எனக்கு முழு உடன்பாடு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேசிக் விஷயங்க. நாம் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அரேஞ்ச் பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் தான் பொறுப்பு. வெளியே இருக்கவங்க வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம், உதவி செய்யலாம். ஆனால் அந்த முழு நிகழ்ச்சிக்கு நாம் தான் பொறுப்பு. நம்மக்கிட்ட தொண்டர்கள் இருக்காங்க, நாம் தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, தோழர் ரவிக்குமார் சொன்னதையும் செந்தில் சொன்னதையும் இன்னும் கொஞ்சம் விவரமாக சொல்கிறேன். பொது இடங்களுக்கு மக்கள் கூடுவதில் வந்து பல வெரைட்டி உண்டு. ஒன்று, முழு பக்தியோடு கடவுளை கும்பிடுறதுக்காக அமைதியாக ஆர்ப்பாட்டம் எல்லாமே பழனிக்கு போகிறாங்க, எவ்வளோ இடங்களுக்கு போகிறாங்க. அது ஒரு வித கும்பல். மத வெறியோடு அனைவரையும் அடிக்கணும், உதைக்கணும், இன்னார அடிக்கணும், உதைக்கணும், இதை உடைக்கணும்னு போகிற ஒரு கும்பல். இதே போலத்தான் இன்றைக்கு அரசியலிலும் நடக்கிறது. ஒரு முதிர்ந்த அரசியல் புரிதலோடு ஒரு அரசியல்வாதி பேசும்போது அமைதியாக நின்று கேட்டு அரசியல் விவகாரங்களையும் மக்கள் விவகாரங்களையும் நாட்டு விவகாரங்களையும் ஆழமாக விவாதிக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆவலோடு வரும் லட்சக்கணக்கான மக்கள் திரள் ஒன்று. ஆனால் எந்தவித அரசியலுமே இல்லாதது தான் எங்களுடைய அரசியல். நாங்கள் பண்ணுறது தான் ரூல். எங்களுக்கு வேறு எந்த சட்டமும் எங்களை கட்டுப்படுத்த முடியாது என்று எந்த ஒரு சட்டத்துக்கும் கட்டுப்படாமல், எந்த ஒரு அரசியல் ஞானமும் இல்லாமல், ஒரு முனிசிபல் கார்பரேஷன் கூட எப்படி நடக்கிறது என்று தெரியாத ஒருவரை அரசியல் தலைவராக கொண்டு ஒரு கும்பல் வந்து ஆர்ப்பாட்டம் செய்யும் போது இப்படித்தான் நடக்கும். திஸ் வாஸ் வெயிட்டிங் டு ஹேப்பன். நீங்கள் இதுக்கு முன்னாடி நடந்த மதுரை, விக்கிரவாண்டி அனைத்தையும் நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே வந்து ஜஸ்ட் எஸ்கேப். ஆனால் எப்போதுமே ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டு இருக்க முடியாது. அது இன்றைக்கு கரூரில் இந்த துர்பாக்கியமான நிகழ்ச்சி நடந்தது. நீங்கள் ஒரு மீட்டிங் நடக்கும்போது பார்க்கலாம். இந்த அன்ரூலி க்ரௌட், இதில் ஒருவித டிசிப்ளினும் கிடையாது. இதே தமிழ்நாட்டில் வந்து ரவிக்குமார் சொன்ன மாதிரி அல்லது செந்தில் சொன்ன மாதிரி லட்சக்கணக்கான மக்கள் அனைத்து கட்சிகளும் அதிமுக உட்பட அனைத்து கட்சிகளிலும் வந்து பெரும் பெரும் ஊர்வலங்களில் பங்கெடுத்திருக்காங்க. இந்த மாதிரிலாம் நிகழ்ந்ததில்லை. இது வந்து கொஞ்சம் கூட அரசியல் மயப்படுத்தாத ஒரு கும்பல். இந்த கும்பலில் வந்து இந்த மாதிரி தான் நடக்கும். இதுதான் நடந்தது. நீங்க சொல்வது வந்து இட் வாஸ் a disaster waiting to happen அப்படின்றத சொல்றீங்க. எப்போயாவது வெடிக்க வேண்டிய ஒரு கரூர்ல நடந்திருக்கு. நீங்க
இல்ல அதுல எனக்கு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த போன்ற ஒரு டிசாஸ்டருக்கு வெயிட்டிங் டு ஹேப்பன் அப்படின்னா இது இந்த அதை வந்து உணர்ந்து அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு ஒரு அரசியல் கட்சிக்கும் அதனுடைய தலைமைக்கும் அந்த அமைப்புக்கும் இல்லையா? எதற்குனா ஒரு அரசியல் கட்சி என்பது மக்கள் சார்ந்து மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கணும், அதற்கான கொள்கைகளை வகுக்கணும், அதற்கு குறித்தான ஒரு டயலாக்ல வந்து என்கேஜ் ஆகணும். அது மாற்று கருத்து இருந்தா கூட அது ஆக்கப்பூர்வமா என்கேஜ் ஆகணும். அந்த போன்ற ஒரு கருத்துக்கள்லாம் வைக்கிறாங்களா? நடக்குது அந்த கட்சியில? அது அவங்க தான் சொல்லணும். நீங்களே யோசிச்சு பாருங்க. இவ்வளோ ஹைலி எக்ஸைட்டட் மாஸ் அங்கே வரும்போது மரத்தில் ஏறுறாங்க, கம்பத்தில் ஏறுறாங்க, டிரான்ஸ்மிட்டரில் ஏறுறாங்க. இவர்கள் வந்து அந்த கட்சி பொறுப்பாளர்கள் சொன்னால் கேட்பாங்களா அல்லது போலீஸார் சொன்னால் கேட்பாங்களா? போலீஸார் அங்கே அந்த நேரத்தில் வந்து உள்ளே நுழைஞ்சிருந்தாங்கன்னா வீண் தகராறு நடந்திருக்கும், பெரிய கலவரம் வெடிச்சிருக்கும், எல்லாத்தையும் வந்து போலீஸார் மேலே போடுவாங்க. இதற்காகத்தான் அவர்கள் பேசாமல் இருந்தார்கள், இதெல்லாம் அலோவ் பண்ணாங்கன்றதான் நான் நினைக்கிறேன். இதை கட்டுப்படுத்த வேண்டிய முழு பொறுப்பில் இருந்தவர்கள் அவர்களது பொறுப்பிலிருந்து முழுவதுமாக தவறிவிட்டார்கள். அவர்கள் மீது சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை அரசு கண்டிப்பாக எடுக்க வேண்டும் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். ஒரே வார்த்தை. விஜய் பேசி முடிக்கும் போதே அங்க பேசும்போதே மயங்கி விழுந்துட்டாங்க, நம்ம பார்த்தோம். ஒருவேளை அதில் சிலர் இருந்திருக்கலாம். காவல்துறையினர் வாக்கி டாக்கியில் கூப்பிட்டு ஆம்புலன்ஸை கால் பண்ணியிருக்கிறாங்க. அமராவதி மருத்துவமனையிலிருந்து தனியார் ஆம்புலன்ஸுகள் மிக விரைவாக வந்திருக்கின்றன என்பது ஏடிஜிபியும் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்ல, அந்த ஆம்புலன்ஸை வந்து விஜயினுடைய தொண்டர்கள் வந்து தாக்கி இருக்காங்க, அவர்களுக்கு சேதம் ஏற்பட்டிருக்கிறதெல்லாம் அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் பேட்டி எடுத்திருக்காங்க. இல்ல அவர் முதல் கட்ட கருத்தை சொல்ல இல்ல திருப்பி கொண்டு வர மதிவதனி. அதாவது ஒரு அரசியல் படுத்தப்படாத ஒரு கூட்டம், அது போன்ற பெரிய ஒரு மாப் மென்டாலிட்டியில கூடி இது போன்ற நிகழ்வுகளில் வந்து பெரிய அளவிற்கு வந்து அவர் சட்டத்தை மீறுகிறது, மீறுவம் செயல் அல்லது வந்து சட்டத்திற்கு நாம் கட்டுப்பட வேண்டியதில்லை என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு புதிதாக பிறக்குகிறது. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த நீட்சி தான் இந்த போன்ற டிசாஸ்டர்ஸ் எல்லாம், பெரிய சோகங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லி அதான் மந்தை மாப் மென்டாலிட்டி தான் அவர் சொல்றாரு. அப்போ ஒரு இதெல்லாம் வந்து அந்த தலைமைக்கு தெரியாதான்றது இப்போ அடிப்படையில் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கேள்வி. நீங்கள் வந்து ஒரு அமைப்பை சேர்ந்தவர், இதே போல் வந்து சமூக அமைப்பது இந்த அரசியல் ரீதியாக வாக்கு வங்கி அரசியல் இல்லைனாலும் மக்களோடு பயணிக்கக்கூடியவர். அப்போ இந்த மென்டாலிட்டியை வந்து நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? ஒரு இளைஞராக, ஒரு இளம் அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி வந்து இதை புரிந்து கொள்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவீங்க? சார், முதல்ல நான் இந்த அரங்கத்துக்குள்ளே வரப்பே நேற்று இரவுலேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மனிதநேயமற்ற ஒரு தலைமுறை உருவானதை நினச்சி வேதனையில் தான் வரோம். வரப்பையுமே அழுதுறக்கூடாது, உணர்ச்சி வயப்படக்கூடாது, அறமற்று யாராவது பேசினா கூட கத்திரக்கூடாது அப்படின்ற மனநிலையில் தான் நான் வந்தேன். ஆனால் உங்கள் லீட்லையே நீங்கள் வந்து அந்த பிணங்களை சுற்றிட்டு போகிறத போடுறீங்க. தங்களுடைய வீட்டில் மரணத்தை நேரடியாக பார்த்து தொடர்ந்து மரணத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு 2 வயசு குழந்தைய சுற்றி பிணமாக கொடுக்குறப்ப அந்த மரண ஓலம் கேட்கக்கூடிய யாருமே எப்படி இது நடந்துச்சு, இனி இது நடக்காமல் எப்படி தடுக்கணுன்ற உணர்வோடு தான் பேசுவோமே தவிர வேற எப்படி பேசுறாங்கன்றது தெரியல. அதை பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளட்டும். முதலில் நான் மனிதத்தன்மையோடு பேச விரும்புகிறேன். அங்கு மரணித்த 40 பேருக்குமே எங்களுடைய கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு நீண்ட சமூக அனுபவத்தில் இருந்தவர், மனவேதனையோடு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஏன் எங்களுக்கு அந்த மனவேதனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாள்தோறும் மக்களை போய் சந்திக்கக்கூடியவங்க, இளைஞர்களை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேதனை புரியும். 2 தான் சார் தமிழ்நாடு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கிடையாது, இது தமிழ்நாடே இல்லை. ஒரு ஆணவ படுகொலையில் கவின்ற இளைஞரை போய் வெட்டி கொள்றப்ப கீழே வந்து எதுக்கடா அவனை இதோட விட்டீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கும், குழந்தை இறந்துருச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு கீழே போயிட்டு தாவேக்கான்ற பேரில் இருக்கக்கூடிய மனித நேயமற்ற கும்பல், அந்த லும்பன்ஸ் போயிட்டு 200 ரூபாயை வாங்கிட்டு அழுகிறியான்னு கேட்கக்கூடிய கும்பலும் தமிழ்நாடு கிடையாது. இது எப்படி வளர்ந்த ஒரு மாநிலமாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி படிச்சிருக்கோம் சார். 2 தலைமுறைக்கு முன்னாடி படிக்காத கூட்டம் தான் பெரியாரை பார்க்க போனாங்க, படிக்காத கூட்டம் தான் அண்ணாவோட பேச்சை கேட்க போனாங்க, படிக்காத கூட்டம் தான் கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய விடிய காத்துட்டு இருந்தாங்க. ஒரு மக்கள் கூட படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் அவ்வளோ பெரிய தலைவர்களுடைய கூட்டத்தை கேட்க போகிறப்ப விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. எங்கள் தோழர்கள் சொல்கிறப்ப எங்களுக்கெல்லாம் புல்லரிக்கும். கை குழந்தைய அப்படியே அங்கேயே தொட்டிலில் தாளாட்டிவிட்டு கீழே பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் படுத்திருப்பாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்காது, எந்த விதமான கூட்டம் முந்தி அடிச்சுட்டு போகிறதுன்ற எதுவுமே இல்லை. படிக்காத கூட்டத்தை மிகப்பெரிய பகுத்தறிவான கூட்டமாக மாற்றிய மாநிலம் தமிழ்நாடு.
இன்னைக்கு படிச்சவங்களை தற்குறிகளாக மாற்றக்கூடிய வேலையை நடிகர் விஜய் பார்க்குறாரு. அவரை தாவேகாவின் தலைவர் லீடர்னா யாரு சார்? அவர் நடிகர், ஆக்டர், ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது. நடிக மனப்பான்மையோடு, ஒரு கதாநாயக மனப்பான்மையோடு பேசக்கூடிய பேச்சு என்ன? இது வரைக்கும் பேசியிருக்காருல, 2 வருஷத்துல மதுரையில் பேசியிருக்காரு, விக்கிரவாண்டியில் பேசியிருக்காரு, எத்தனை இடங்களில் பேசியிருக்காருல. ஏதாவது ஒரு இடத்தில், ஒரே ஒரு இடத்தில் அவர் பேசிய பேச்சு பேசு பொருளாக இருக்கா? 5 மணி நேரம் வந்தார், 5 மணி நேரம் இந்த கூட்டத்தை கடந்தார், இங்கே நின்றார், அங்கே தண்ணி குடித்தார், அங்கே முகத்தை துடைத்தார், மேலே ஏறி நின்று என்ன பேசுறீங்க? ஸ்டாலின் சார் இதை பார்த்தீங்களா? நான் அதிமுகவையும் சேர்த்து கேட்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் ஏறிட்டு இங்கே பாத்தியா என் கூட்டத்தை பாத்தியா, அந்த பக்கம் சிஎம் மேடையில் ஏறிட்டு இங்கே பாத்தியா என்ன பண்ணிட்டோம் பாத்தியா? இது இல்லை சார் அரசியல். நீங்கள் பேசுவது அரசியல் கிடையாது. விஜய் என்பவர் தலைவர் கிடையாது. இது ஒரு மாப், இது ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு விஜய் என்ற நடிகரை 50 படம் 60 படம் திரையில் நடித்தவரை ரோட்டில் சர்க்கஸுக்கு கூட்டிகிட்டு வரப்ப ஒரு விலங்குகளை சர்க்கஸில் பார்க்கறதுக்கு ஆர்ப்பரிப்பாங்க அந்த காலத்தில் கூட்டம் சர்க்கஸில். இன்னைக்கு சர்க்கஸே இல்லை. இன்றைக்கு ஒரு இளைஞரை நீங்கள் கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டி இவரை ஒரு முகமாக காட்டுறீங்களே, அந்த ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி, வட இந்தியாவினுடைய மனநிலை இது. அந்த மாப் மென்டாலிட்டியை தமிழ்நாட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, இதில் 3 விஷயத்தை நான் குறிப்பாக முதல் சுற்றிலே பதிவு செய்ய நினைக்கிறேன். காவல்துறை, தமிழ்நாடு அரசு, இது 2க்குள்ளேயும் நீங்கள் ஒரு முடிச்சு போடுறீங்கல்ல. நான் காவல்துறை கிட்ட 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்றதான் சொன்னாங்க. ஆமாம், எத்தனை பேர்னு எழுதி கொடுக்கணும், அது யாருனாலும் சரி. 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருக்காங்க சார். வந்தது 27,000 பேர்னு கவுண்ட் சொல்கிறாங்க. நான் 27,000க்கே கவுண்ட் சொல்கிறேன். 500 போலீஸ் அங்கே இருந்தாங்க. 27,000த்தை கால்குலேட்டர்லேயே 500ல் டிவைட் பண்ணிங்கன்னா 54 பேருக்கு ஒரு போலீஸ்னு கணக்கு. தெருமுனை கூட்டத்துக்கு கூட 50 பேர்லேருந்து 100 பேர் தான் வருவாங்கன்னா அந்த 54 பேருக்கு ஒரு போலீஸால் ஒரு கூட்டத்தை, ஒரு கும்பலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையும் மீறி இவங்க ஆர்ப்பரிச்சு முந்தி அடிச்சுக்கிட்டு போகிறாங்கன்னா இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய். ஏன் பொறுப்பேற்கணுன்றதை நான் சேர்த்து சொல்கிறேன். இத்தனை பேர் வருவாங்க, இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்கள் பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறப்ப விஜய்க்கு அந்த தகவல் வராதா? லீடர் உங்கள் கொள்கை தலைவர் பெரியான்றீங்கல்ல சார். 8 மணிக்கு நிகழ்ச்சினா 7 மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருபவர் தான் தலைவர். அதை தான் பெரியார் செஞ்சார், காமராஜர் அதை தான் செஞ்சார், அம்பேத்கர் அதை தான் செஞ்சார். நீங்கள் 8:45 அங்கே பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்டில் 8:45 நிற்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டாக போக முடியுமா? இப்போ சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ, சுயமரியாதையற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால, உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டாக போவியா? ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார். ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சுவலியில் கிடக்காரா? ஆஸ்பத்திரியில் கிடக்காரா? எதுக்கு விஜய் கூட நிற்கணும்? யார் நிற்கணும் விஜய் கூட? 40 பேர் செத்து கிடக்குறாங்களா அவங்க வீட்லையா? செத்தவங்க விஜய் ரசிகர் தானே. நீங்கள் திமுககாரவங்க செத்துருக்காங்களா? அதிமுககாரவங்க செத்துருக்காங்களா? இதை சதின்றீங்கல்ல. எந்த இடத்தில் சதி பேசுவோம் வெளிப்படையா? மரம் உடையுது சார், ஒரு நிமிஷம். மரத்தில் நிற்கிற, மின் கம்பத்தில் நிற்கிற, மரம் விழுகுது, விழுந்த பிக்சரை போடுறாங்க. எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து? சரி, செத்து போனாங்கல்ல, இந்த 40 பேர் செத்தாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சதியில் தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல. தண்ணி கொடுக்காமல் இருந்தது யார் சதி? 7 மணி நேரம் அந்த மக்களை நிற்க வச்சது யார் சதி? அந்த மக்கள் மயங்க விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேர் என்ன, ஆதவர்ஜுனா போய் சொல்கிறாரு, நண்பா கண்டுபிடிச்சி கொடுத்துருங்கன்னு நீ மைக்கில் கத்துறல்ல. தலைவர் செய்கிற வேலையா அது? கதாநாயகன் செய்கிற வேலை அது, நடிகன் செய்கிற வேலை அது. ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுகிறோம், மயக்கம் போட்டவர்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு தானே சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. விஜய் அந்த ஸ்பாட்டில் இருக்கிறப்பயே மயக்கம் போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்போ செத்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு இருக்கப்பவே அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா மனிதநேயமற்ற ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல, என்ன பேசுறதுனே தெரியாம அறமற்ற அரசியல்வாதிகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. நன்றி திரு செந்தில்வேல். நீங்க குறுக்கிட ஒரு வார்த்தை தான் சொல்லிட்டு நானும் விடைபெற இருக்கிறதுனால ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன். இது அசம்பாவிதமாக இருக்கலாம், நான் திருப்பி சொல்கிறேன், இதை திட்டமிட்டு செய்தார்கள் அப்படிலாம் சொல்ல. ஆனால் உங்களுடைய புரிதலற்ற, அரசியல் புரிதலற்ற, உங்களுடைய அரசியல் பக்குவமற்ற, அரசியல் மயப்படுத்தப்படாத உங்களுடைய செயல்பாடுகளால் ஏற்பட்ட விலை அதுக்கு 40 உயிர்களை பலி கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிறதான். இதை பலமுறை சுட்டி காட்டியிருந்தோம். முன்பே திருத்தி இருந்தால் 40 உயிர்களை காப்பாற்றிட்டோம். தி ரியல் ஹீரோ யார் தெரியுமா? நான் ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். நேற்று இந்த பிரச்சனை வந்தவுடன் ஓடோடி வந்த மருத்துவர்கள், செவிலியர்கள், மருத்துவ பணியாளர்கள். அவர் கரூர்லேருந்து சென்னைக்கு சேஃபாக வந்துட்டார், வீட்டுக்குள்ளே போயிட்டார். யார்? திருவாளர் விஜய் அவர்கள். ஆனால் இங்கிருந்து நள்ளிரவிலும் கரூருக்கு சென்ற மாண்புமிகு முதலமைச்சர்
வெளிநாட்டு பயணத்தை முடித்து பாதியிலேயே நிறுத்திவிட்டு கரூருக்கு விரைந்த துணை முதலமைச்சர், களத்தில் நின்ற எதிர்க்கட்சி தலைவர்கள், அவர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், அரசியலுக்கு அப்பாற்பட்டே சொல்றேன், களத்திற்கு விரைந்த அரசியல் கட்சி அனைத்து செயல்பாட்டாளர்கள், அனைத்து தலைவர்கள், அரசியல் செயல்பாட்டாளர்கள், மருத்துவ உறுப்பினர்கள், பணியாளர்கள், காவல்துறை அதிகாரிகள், இவர்கள் தான் தி ரியல் ஹீரோஸ். இவர்களோடு முரண்பாடு இருக்கலாம், குறைபாடு இருக்கலாம், போதாமை இருக்கலாம், ரியல் ஹீரோஸ் இவங்க. நேற்று சினிமாவில் பறந்து பறந்து சண்டை போடுறதல்ல ஹீரோ. நேற்று பிரச்சனையின் பொழுது களத்தில் நின்றுக்கணும். அதை செய்யாமல் வீட்டிற்குள் சென்ற விஜய்க்கு வன்மையான கண்டனங்கள். இது குறித்து நீதி விசாரணைக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். நான் வரவேற்கிறேன். நீதி விசாரணையின் முடிவில் இதில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். பவன் கல்யாண், அங்க நம்ம பார்த்தோம், இவர் இப்ப இன்னொரு ஹீரோ அல்லு அர்ஜுன், பெரிய ஹீரோ, அங்க மாஸ் ஹீரோ, ஒரு உயிர் பலியானதற்கு அவர் கைது செய்யப்பட்டார். அதனால இங்க யாரும் பெரிய ஹீரோலாம் கிடையாது. மக்கள் தான் பிரதானமானவர்கள். மக்களுக்கு முன்னால் யாராக இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செய்ய வேண்டும் என்பதையும் நான் வலியுறுத்துகிறேன். நன்றி. நன்றி செந்தில்வேல். திரு கோட்டீஸ்வரன், நிஜத்தில் ஹீரோக்கள் களத்தில் இருந்த கட்சி நிர்வாகிகள், பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், பல்வேறு நபர்களை பட்டியலிட்டார். குறிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ், டாக்டர்ஸ், இல்லை அந்த எமர்ஜென்சி சர்வீஸில் இருந்தவர்கள் எல்லாத்தையும் பட்டியலிட்டார். ஆனால் சினிமாவில் ஹீரோ இருக்கக்கூடியவர்கள் நேற்றைய செயல்பாடு என்பது மிகவும் மோசமாக இருந்தது. அவர்களுடைய செயல்பாடு, அவர்கள் பொறுப்பற்ற விதமாக நடந்து கொண்டார்கள். அரசியல் படுத்தாததற்கு காரணமாகத்தான் இது போன்ற ஒரு பேரிழப்பு, ஒரு பெருந்துயரம் இந்த மாநிலத்தை, இந்த நாட்டை, மனித குலத்தையே தாக்கி இருக்கிறது அப்படின்னு சொன்னார் திரு செந்தில்வேல். உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? இல்லை, அந்த இறந்தவர்கள் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கல். எனக்கு முன்னாடி பேசினவங்க ஹீரோக்களை பற்றி பேசினாங்க. அங்கே நான் களத்திலே இருந்தேன். இது நான் தங்கியிருந்த ஹோட்டலோட பில்லு. 2 நாள் கரூரில் தங்கியிருந்தேன். கண்ணால் பார்த்தேன் ஒரு சில விஷயத்தை, அதெல்லாம் பகிரணும். அதற்கு முன்னாடி ஒரு சில புகைப்படங்கள் காட்டலாம். இதில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க பாருங்கள். இதில் திமுகவை சார்ந்தவரும் இருக்கார், அதிமுக சார்ந்தவரும் இருக்கார். அதிமுகவில் 2 பேரும் கை கோர்ந்து ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணி ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட்ட காட்சி இது. இதில் தாவாக்க நிர்வாகிகள் அவ்வளோவா வரல, நேற்றும் அவ்வளோவா வரல. பழைய ஜிஹெச்க்கு கொஞ்சம் பேர் போனாங்க, இளைஞர்கள். அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்து உதவி செய்யக்கூடாதுன்ற எண்ணம் இல்லை, தெரியல, அரசியல்னா என்னன்னு புரியல. இது ஒரு புகைப்படம். அதுக்கப்புறம் இன்னொரு 4 புகைப்படம் காட்டுறேன். இது காலையில் வந்த கூட்டங்க, காலையிலேருந்தே கூட்டம் வருது. இது மதியம் வந்த கூட்டம், இது சாயந்தரம், இது இரவு, இது நைட்டு ஆஸ்பத்திரியில். இப்போது 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி கூட்டம் ஏறிக்கிட்டே போகுது. விஜய் கண்டி சீக்கிரமாக வந்திருந்தாருன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இடம் தரல, போலீஸ் சொதப்பிட்டாங்க, எங்களுக்கு போதிய வசதி கொடுக்கல, நாங்கள் கேட்டது இடம் கொடுக்கலன்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதே இடத்துல ஒரு 50 மீட்டர் தான் வித்தியாசம் முன்ன பின்ன. விஜய் அவர்கள் பேசின பஸ்ஸுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பச்சை கலர் பஸ்ஸு பேசினதுக்கும் வித்தியாசம் 50 மீட்டர். நான் கண்ணால் இது 2த்தையும் பார்த்து பத்திரிகையாராக பார்த்தேன். இந்த கூட்டத்தில் யாரும் தள்ளுமுள்ளுலாம் பண்ணலை, எல்லாம் நின்னாங்க. அந்த கூட்டத்தில் தள்ளுமுள்ளாகி உயிர் பலி ஆகிப்போச்சு. இதில் தண்ணி கொடுத்தாங்க, லைட் இருந்தது, கரண்ட் மேலே யாரும் யாரில், மரத்தில் யாரும் தாவலை, அதனால் உயிர் சேதம் இல்லை. இதுக்கும் அதே காவல்துறை, அதே 500 பேர் தான் பந்தோபஸ்து பார்த்தாங்க. விஜய் அவர்களுக்கும் அதே காவல்துறை, அதே 137 பேர் தான் இந்த திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய கூட்டத்திற்கு 137 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் எந்த அசம்பாவிதமும் நடக்கவில்லைன்னு சொல்லி ஏடிஜிபி டேவிட்சன் அவர்கள் விளக்கமும் கொடுத்திருந்தார். கரெக்ட் தான் நடந்த கூட்டம். இன்ஃபேக்ட் சுருக்கமாக சொல்லணும்னா பாயிண்ட்ல அதிமுகவுக்கு கம்மியாக இருந்தாங்க காவல்துறை. ஆனால் விஜய் அவர்கள் கூட்டம் அதிகமாக வரதுனால பாயிண்ட்லேயே அதிகமாக போட்டிருந்தாங்க. என்னன்னா 5 மணிக்கே மைக்கில் தாவேக்கா நிர்வாகிகள் பிடிச்சி மரத்தில் ஏறாதீங்க, அந்த வேப்ப மரத்துலேருந்து கீழே இறங்க, என்கிட்ட இதுக்கெல்லாம் காணொலி இருக்குது, ஆடியோ இருக்குது, வேப்ப மரத்துலேருந்து கீழே இறங்குங்க, அப்புறம் கரண்ட்டு டிரான்ஸ்ஃபார்மர் மேலே பக்கத்தில் நிற்கிறீங்க, ஷாக்கடிச்சு செத்து போனால் வம்பாயிரம்னு பேசுகிறாங்க. ஒழுங்காக கீழே இறங்குறீங்களா, பச்சை சட்டை நீல சட்டை, இந்த சட்டை டிஷர்ட் கலர்லாம் சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. இல்லைனா போலீஸ்கிட்ட சொல்லி பிடிச்சி கொடுப்போன்னு சொன்னாங்க. ஆனால் தாவேக்கா நிர்வாகிகள் சொன்னதே அவங்க கேட்கல. தலைவர் எவ்வழியோ தொண்டர் எவ்வழி. விஜய் அவர்கள் திஸ் இஸ் அ மேன்மேட் டிசாஸ்டர். இந்த விஷயத்துக்கு முழு காரணம் விஜய் தான். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா நான் இதை கண்ணால் பார்த்ததுனால ஃபஸ்ட் ஹேண்டாக நான் சொல்கிறேன். வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு ஷட்டரை திறக்காமல் இருட்டில் வரும்பொழுது அவர் கூடவே ஒரு 7000 பேரை கூட்டு வராரு. இந்த இந்த இடத்துல இருந்து நான் தங்கியிருந்த இடத்துலேருந்து 1.5 கிலோமீட்டர் நம்ம ரூமு, அங்கேருந்தே பார்த்தீங்கன்னா அந்த கூட்டம் அப்படியே வருது. அப்புறம் விசாரித்தா ஒரு சிலர் திருச்சியிலேருந்தே வராங்க, ஒரு சிலர் நாமக்கல்லேருந்து வராங்க. இவர் எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் இந்த பெண் இழப்பு மாப்பிள்ளை இழப்புக்கு கூட போகிற மாதிரி இந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 5000-7000 பேர் நடந்து போகிறாங்க. இது மிகப்பெரிய பிரச்சனை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுங்களா, இந்த ட்விட்டர் கலாச்சாரம் சொன்னாங்க. நேற்று கூட பத்திரிகையாளர்களை அங்கே தாக்குறாங்க.
நீங்கள் எதுக்கு இதை கவர் பண்ணுறீங்க? ஆம்புலன்ஸ் அடிக்கிறாங்க, காவல்துறைக்கிட்ட போய் கண்ணிய குறைவாக பேசுகிறாங்க. அப்போ ஒரு தலைமை வந்து எப்படி நடத்தணும் தான் தொண்டர்கள்னு அங்கே விஜய் தவறிட்டார். அதோட தவறல, விஜய் அவர்கள் என்ன சொன்னார், நான் தாய்மாமன், இங்கே இருக்கிற பெண்கள்லாம் என் அக்கா தங்கச்சி, நான் வந்து உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன்னாரு. குடும்பத்தில் இழவு விழுந்தவுடனே விட்டுட்டு குடும்பத்தை அப்படியே விட்டு ஓடி வந்துட்டார். எங்கே? இங்கே சென்னைக்கு வந்துட்டார். அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து இந்த டயலாக்லாம் பேசினார் பாருங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அங்கே வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து சாவு முடிச்சுட்டு நாளைக்கு பால், இன்றைக்கி சாவு நாளைக்கு பால், சொந்தம் பந்தம்னு சொன்னார்ல, தாவேக்கா நிர்வாகிகள் எங்கே? களத்தில் 1000 கருத்து இருக்கட்டோங்க, திமுகக்கும் அதிமுகக்கும் அங்கே நின்று வேலையை பார்க்குறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இப்போ பிணங்கள்லாம் தகனம் நடந்துக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு முடிஞ்சு போயிடும். எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் போய் அஸ்தியையும் படத்தையும் பார்க்க போகிறீங்களா? பிரச்சனை நல்லதோ கெட்டதோ, பிரவீன் காந்தி முன்னாடி சொன்னார் பாருங்க, மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அங்கே இருந்துருக்கணும். என்ன பண்ணிட போகிறாங்க? என்ன தூக்கில் போட்டிடுவாங்களா? இருந்து ஆமாம் என் சொந்தம், என் பந்தம், என் கட்சிக்காரங்க சதி நடந்து போச்சு, அரசியல் ஏதோ அது பேசுங்க. குறைந்தபட்சம் மனிதாபிமான புரிதல் கூட இல்லாத ஒரு தலைவரை அடுத்த முதலமைச்சர்னு கொண்டாடுற ஒரு கூட்டத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. நம்ம பேசுறது அவர்களோட நலனுக்குன்னு புரிஞ்சிக்காத கூட்டமாக இருக்காங்க. அதில் வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய். எனக்கு முன்னாடி சகோதரி சொன்னாங்க, விஜய் வீட்டில் சாவு விழலைங்க, விஜய் நல்லபடியாக இருக்கார், அவர் உடம்புக்கோ உபாதைகளோ ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த இழவு வீடு இருக்குது பாருங்க, அந்த வீட்டில் ஒவ்வொரு நாளும் படத்தை பார்த்து அழுவாங்க. என்னை வந்து உலுக்கியது ஒரு சில காட்சிகள். நிறைய பேர் அதெல்லாம் பார்க்காதனால அவங்க வந்து அப்படியே விஜய்க்கு வந்து ஆதரவாக இன்னும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு குழந்தைக்கு வாய் உடஞ்சி போய் இறந்து கிடக்கு. அந்த குழந்தைய அவங்க அப்பா தூக்கும்போது தலை சாஞ்சிச்சு. அதை பார்த்த ஒரு நிமிஷம் எனக்குள்ளே உடம்புலாம் ஒதுருது. ஏன்னா குழந்தை இன்னொரு ஒரு ஒரு தாய்மாருங்க ஒரு அப்பா வந்து நேற்று கரூரில் நடந்த காட்சிகளை பார்த்து அதனால வந்து ஷாக் ஆகாத எந்த ஒரு மனிதனும் இருக்க முடியாது. அதுவும் குறிப்பா 2 வயது குழந்தை, நீங்க சொல்லக்கூடிய காட்சிகள் அந்த கிராஃபிக் டீடைல்குள்ள போனா இன்னும் வந்து நம்ம மனதை வந்து போட்டு பிசையதான் செய்யும். அந்த அப்பேற்பட்ட ஒரு அந்த மரண ஓலம், அந்த சோகம். நான் மீண்டும் உங்கள்கிட்ட வரேன். பத்தி அதுல இருந்து அடுத்து இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்க கூடாதுன்றது இல்லாம வி ஸ்டாண்ட் வித் விஜய். அவங்க என்ன கேட்கணும்? தாவேக்கா தொண்டர்கள், அண்ணா எங்கண்ணா இருக்கீங்க, வாங்கண்ணே, இங்க பிரச்சனை என்ன, கரூர்ல வந்து பாருங்கண்ணே, ஒன்று அரசியல் பண்ணுங்க, இல்லை மக்கள் கூட இருங்க, மக்கள் உணர்வு அப்படிதானங்க கேட்கணும். இப்போ யார் விஜய்க்கு தீங்கு விளைவிச்சாங்க? விஜய் தான் விஜயோட கட்சிக்காரருக்கு தீங்கு விளைச்சிருக்காங்க. இதில் எங்கேருந்து காவல்துறை வருது, இல்லை மற்ற அரசாங்கம் வந்து இன்னொன்று சொல்கிறாங்க, எப்படி உடனே செந்தில் பாலாஜி வந்தார்னு. அந்த இடத்துக்கு உடனே போயிருக்க வேண்டிய ஒரு விஜய். பத்திரிகையாளர்கள் போகிறாங்கல்ல, எதுக்கு? அவங்களுக்கு ஒரு கடமை இருக்குது. முதலமைச்சர் போகிறாரு, எதிர்கட்சி தலைவர் இருக்காரு, ஏன் உங்களால் வரலன்னு அந்த கேள்வியை ஒரு தாவேக்காரங்க கூட கேட்கல. அப்போ என்ன தலைமை கேட்க மாட்டீங்களா? திரு கஜேந்திர பூபதி, குடும்பத்தில் வந்து ஒரு துக்கம் நடந்துருச்சுன்னா முதல் ஆளாக நம்ம அங்கே தான் இருக்கணும். விட்டு ஓடி வரக்கூடியவர் ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்க முடியாது. அதே போல் குறைந்தபட்சம் வந்து இரங்கல் தெரிவிப்பதில் கூட பல மணி நேரம் எடுத்துக்கிறீங்க. இது என்ன மாதிரியான அரசியல்? உங்களுடைய அரசியலே வந்து ரொம்ப வியப்பாக இருக்கு. நீங்கள் எல்லாருமே சொல்கிற மாதிரி இது கூட்டப்பட்ட கூட்டம் கிடையாது, இது தானாக வந்தது. தாவேக்கா சார்பில் தெளிவாக அறிக்கை விட்டுருந்தாங்க, இந்த மாதிரி குழந்தைகள், மகளிர், வயதானவர்கள், கர்ப்பிணிகள் வர வேண்டான்னு. அதையும் மீறி அவர் மேலே உள்ள ஒரு பற்றுனால எப்படி வந்துட்டு எம்ஜிஆர், காமராஜர் அந்த மாதிரி பெரும் தலைவர்களை பார்க்குறதுக்கு இது போல தான் கூட்டம், அலாதியான கூட்டம் வரும். அவர்கள் இருந்த காலத்தில் இது போன்ற ஒரு சோசியல் மீடியாவோ வீடியோ எடுத்து காமிக்கக்கூடியதோ கிடையாது. அதுபோல் இது கூட்டம் தானாக சேர்ந்துட்டாங்க. இந்த ஒரே கேள்விதான், இதெல்லாம் விஜய்க்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். தெரிஞ்சு நீங்கள் இப்போ பேசுனார் இல்லையா விஜய் ஏன் போகலன்னு, அந்த உங்கள் வீட்டில் நீங்கள் சொன்ன மாதிரியே தான் டெத் ஆகிருக்கு. அந்த ஒரு சூழ்நிலை, அந்த பதட்டத்தில் வந்துட்டு நீங்கள் 40 பேர் வீட்டுக்கும் நான் போகிறேன்னு இவர் கிளம்பி இருந்தாருன்னா இதை விட பெரிய அசம்பாவிதம் நடந்திருக்கும். என்ன கோட்டீஸ் சார், ஒரு ஜங்ஷன்லயும் 3000 பேர் 2000 பேர் இருந்தாங்க. நான் சொல்றது அந்தந்த ஜங்ஷன் வந்து 2 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் முன்ன அந்த ஜங்ஷன்ல அந்த வண்டி கண்ணாடி கதவை திறந்துட்டு இல்லை அந்த வண்டியில மேலே வந்து டாடா காமிச்சிருந்தாரு, இல்லை ஒரு 2 வார்த்தை பேசியிருந்தாருன்னா அங்க இருந்த கூட்டம் குறைஞ்சிருக்கும். அங்க இருந்து நான் அதுக்கு விளக்கிறேன் உங்களுக்கு. கோட்டி சொல்லக்கூடிய பிரச்சனைகள் பல ஆங்கில ஊடகங்கள்ல பத்திரிகைகளை வந்து அதை டாக்குமெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த களத்தில் இருந்த பத்திரிகையாளர் வர்ற வழியில ஒரு லைட் ஆன் பண்ணி நீங்க விண்டோ கீழே இறக்கி கை காமிச்சிருந்தா அந்த கூட்டம் அங்கிருந்தே இது தெரியுமா இல்லையா? அவருடைய வாகனம் தேர் மாதிரி தான் வந்துட்டு இருக்கு. கடந்த தேர் மாதிரி வரணும்னு கேக்குறேன். வர வைக்கப்படுது இல்ல, யார் வர வைக்கப்படுறா? காவல்துறை வரக்கூடாதுன்னு சொல்லி உத்தரவு இருக்குல்ல, அப்படி வரக்கூடாது. இல்ல, நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்விதான். இல்ல, நான் கேட்கறது ஒரே விஷயம் தான். கூட்டம் கூடுதுன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா?
நீங்க ஏன் காவல்துறை சார்பில் 2 எஸ்கார்ட் வாகனங்களை முன்னாடி விட்டுட்டு நீங்க ஃபாஸ்டா நீங்க சொன்ன இடத்துக்கு வாங்க நீங்க உங்களால அவருக்கு ஏற்கனவே தான் Y+ செக்யூரிட்டி இருக்கு. Y கேட்டகரி செக்யூரிட்டில தான வந்துட்டே இருக்காரு. அப்புறம் எப்படி வந்து அவர் ஆனா ஏன் லோக்கல் போலீஸ் சப்போர்ட் பண்ணல? அந்த லோக்கல் போலீஸ் எப்படி சார் இல்லாம Y கேட்டகரி போலீஸ் எப்படி சார் லேட்டா கிளம்பினார்? லேட்டா ஒரே நிமிஷம் இல்ல தவறான 3 மணி கிளம்பி இருந்தா இல்ல பூபதி ஒரு நிமிஷம் இல்ல தவறான தகவலை பதிவு பண்ண கூடாது. Y கேட்டகரி செக்யூரிட்டியும் போது அது வெறுமே எங்கேயோ இம்போர்ட் பண்ணிட்டு வரது இல்ல. உள்ளூர் போலீஸும் சேர்ந்தா போயாங்க. அவங்க போயிட்டு வராங்க. இன்னும் அவர் அடிப்படையில கேட்கக்கூடிய அப்படி காட்டப்படல. ஒரே ஒரு கேள்விதான். நீங்க அவர் நிறுத்தி போகணும் இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்து வந்ததனாலயே லேட் ஆயிருக்கு. இல்ல கேள்வி வந்து இல்ல கேள்விக்கு பதில் சொல்லுங்க. அதாவது இந்த கண்டிஷனுக்கெல்லாம் ஒத்துக்கறேன்னு சொல்லிட்டு நீதியரசர் சதீஷ்குமார் அவர்கள் உத்தரவு பிறப்பிக்கும் போது அனுமதி கொடுக்கணும்னு இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கறேன்னு சொல்லிட்டு ஒப்புக்கொண்டு தானே அதே மாதிரி அனுமதி வாங்குனப்போ மாவட்ட நிர்வாகத்திட்ட அனுமதி வாங்குறப்போ இதெல்லாம் ஒத்துக்கிட்டேன்னு சொல்றீங்களா? அப்ப எதற்கு உங்களை சுத்தி அவ்வளவு வண்டி வருது? நீங்க தான் தடுக்கணும். எப்படி கட்டுப்படுத்த முடியும்னு கேக்குறேன். மித்த கட்சி கூட்டம் நடந்தா அந்த பிரச்சனை வரது இல்ல. உங்களுக்கு தானே வருது. சரி வர்றாங்கன்னு தெரியுதுல. வழியில நிறுத்தி அவர்களை பார்த்து கையசிச்சிட்டு போயிருந்தா அந்த கூட்டம் கலஞ்சு போயிருக்கும். எப்படி சார் பண்ண முடியும்? அத ஏன் பண்ண முடியாது? ஏன் பண்ண முடியாதுன்றீங்க? ஏன் பண்ண முடியாது? நிறுத்தி கை காட்டிட்டு போயிட்டு இருந்திருந்தாருன்னா எப்படி பண்ண முடியும்? அவர்கள் கேட்கக்கூடிய ஒரே ஒரு கேள்விதான். லைட்ட போட்டுட்டு விண்டோவை இறக்கி இருந்தா அந்த பலியில் இருக்கக்கூடியவர் அப்படியே போயிருப்பாங்க. அவங்க பின்தொடர மாட்டாங்கன்னு கேக்குறாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டத்தில் அந்த மாதிரி ஆகல. திரு ஸ்டாலின் அவர்கள் முப்பெரும் விழா நடந்ததுல ஆகல. திரு விஜய் நடந்தாதான் ஆகுது. கூட்டப்பட்ட கூட்டம் வந்த கூட்டத்துக்கு இது மாதிரி கட்டுப்படுத்த முடியாது. அப்படினா எதுக்கு பெர்மிஷன் வாங்குறீங்க? கட்டுப்படுத்த முடியாதவர்கள் எதுக்கு பெர்மிஷன் வாங்கி கூட்டம் நடத்துறீங்க? யார் இந்த 40 உயிர்களுக்கு யார் பொறுப்பு? 40 பேர் இறந்திருக்காங்களே, 2 வயசு குழந்தை இறந்திருக்காங்களே, அவங்களுக்கு விஜய் பொறுப்பு எடுப்பாரா? விஜய் பொறுப்பு ஏற்கிறாரு. என்ன பொறுப்பு ஏற்கிறாரு? இதுவரைக்கும் என்ன பொறுப்பு ஏத்திருக்காரு? அவர் நிவாரணம் என்ன பொறுப்பு ஏத்திருக்காரு விஜய்? அவர் பொறுப்பேற்றனால கண்டிப்பாக இன்னும் ஒரு நாள்ல அவர் போவாரு. நீங்க உடனே போகணும்னு எதிர்பார்க்கறீங்க. அது தவறு. ஒரு கண்டலன்ஸ் போடுறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு. நீங்க பொறுப்பேற்றுக்காரன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே குழந்தை விட்டறிஞ்சிருக்கூடிய இடத்துல அவர் திரும்பவும் போறாருன்னா கூட்டம் அதிகமாகும். இது இன்னும் மேல குறைந்தபட்சம் திருச்சியில் இருந்திருக்கலாம். ஏன் இருக்கல? ஏன் அவசரமா கிளம்பி வந்தாரு? அவர் எங்க இருக்கணும் நீங்க முடிவு பண்ண முடியாது சார். இந்த மாதிரி ஒரு சோகம் நடக்கும்போது இருக்கக்கூடியவர் தாங்க தலைவர். இருந்தாலும் மேல இந்த மாதிரி வந்து ஒரு ஏங்க இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் இடத்துல சூழ்ந்திருப்பீங்க. இல்ல ஒரு அடிப்படையான விஷயம். ஒரு கிரைசிஸ் நடக்கும்போது மக்களோடு இருக்கக்கூடியவர்கள் தான் தலைவர். நாளைக்கு இப்போ கொரோனா வந்துச்சு, சுனாமி வந்துச்சு. கொரோனா வரும்போது அன்றிருந்த முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் செகண்ட் வேவ் தான் பெரிய அளவுக்கு பாதிப்பு நடந்தது. பிபிஏ கிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகலையா? ஒரு மனிதர் இன்னொரு மனிதர் பக்கத்துல நிக்கிறதே அச்சப்பட்டு இருந்தப்போ சுனாமி வந்தப்போ அப்ப இருந்த அம்மையார் முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அவர்கள் வந்து தலையிட்டு வந்து பெரிய கிரைசிஸ் தமிழ்நாடே பார்க்காது, இந்தியாவுக்கு சுனாமியே தெரியாது. அதுலயே பண்ணும்போது இதுல குறைந்தபட்சம் ஒரு சின்ன ஒரு மேன்மேட் டிசாஸ்டர் நடக்குது. இல்ல நான் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு இல்ல நான் கேட்க போகல. கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு கள்ளக்குறிச்சி தலைவர் எங்க போனாரா இல்லையா? உங்க தலைவர் ஏன் இருக்கல கேள்வி. நான் நீங்க கேக்குற கேள்விக்கு பதில் கேள்வி கேக்குறேன். நீங்க எதுக்கு எக்ஸாம் கேள்வி கேக்குறது உங்களுக்கு இது கிடையாதுங்க. நான் கேட்க கிடையாது. நான் கேட்டது பதில் சொல்லுங்க. நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க வந்து உங்க தலைவர் ஏன் இல்லன்னு கேட்டா இவர்கள் எல்லாம் வந்து உயிரை பணைய வச்சு போறாங்கன்னு கேட்டா நீங்க வந்து இதுக்கு ஏன் இல்ல? விஜய் வந்து அப்ப இருக்க மாட்டாரா? அவருக்கு அச்சுறுத்தல் வருது, பயமா இருக்கு. அவருக்கு எந்த பொறுப்புகளும் கொடுக்கப்படல. அவருக்கு வந்து ஒரு பொது மனிதனா இருக்காரு. பொதுத்தளத்துல 26க்கு அப்புறம் தான் நீங்க அவர் வந்துட்டு நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்க முடியும். நீங்க அந்த பதட்டத்துல தான் இருக்கீங்க. எதுக்கு அப்புறம் நீங்க 26வது எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட்டம் போட்டு அப்ப அது வரைக்கும் எதுக்கு வெளியில வராரு? அவருக்கு வர வேண்டாம். வெளியில வந்தா தானே வர முடியும். சரி, நான் உங்களோட முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். திரு ரவிக்குமார் அவர் வந்து விரைவில் போக இருக்காரு. அதனால அவர்கிட்ட வந்து கருத்தை வந்து கேட்டுக்கிறேன். அதாவது வந்து 26 தேர்தலுக்கு அப்புறம் தான் அவர்கிட்ட கேட்க முடியும். அவர் பொறுப்புக்கே வரல, அவர்கிட்ட எப்படி இந்த கேள்வியெல்லாம் எழுப்ப முடியும்? அது குறித்து கேட்டால் வந்து நீ ஏன் விஜய் நேற்று இருக்கவில்லை, அந்த மக்களோடு இருக்கவில்லைன்னு கேட்டால் கள்ளக்குறிச்சி குறித்து ஒரு கேள்வி எழுப்பினார். அப்போ இது வந்து அவர் சொல்றது வந்து எங்களுக்கு பொறுப்பு இல்லாதப்ப எங்கள் மேல் ஏன் திணிக்கிறீங்கன்னு கேட்கிறார். ஆனால் அடிப்படையான விஷயம் வந்து இவர் நடந்த கூட்டத்தில் இவரோட கூட்டத்துக்கு இவரை பார்க்க இவருக்கு ஆதரவாக வந்தவர்கள் தான் 40 பேர் இறந்து போயிருக்காங்கன்ற புரிதல் கூட இல்லாமல் சொல்றாரு. உங்களுடைய கருத்து என்ன? அவர் முடிச்சிட்டோம். நீங்க அவர் மேல திரு ரவிக்குமார் நீங்க முடிச்சிருங்க. காவல்துறை பொறுப்பேற்கணும். இருக்கு காவல்துறை எல்லாம் வந்து ஏற்கனவே விளக்கிடுச்சு. திரு ரவிக்குமார் அவர்கள் உங்க கருத்தை நீங்க சொல்லுங்க. 2 பேர் பேசினா கேட்காங்க. இதை வந்து கட்சி என்னைக்கு பதிவு செய்கிறாங்களோ, கட்சி பதிவு செய்துக்கிட்டு கட்சியை லான்ச் பண்ண நாள்லேருந்து அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அவர் ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அப்படின்னு நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் தான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்கிறதுங்கிறது வந்து அரசியலே புரியாத ஒரு தன்மை தான். அதை நான் வந்து கடுமையான வார்த்தையில் சொல்ல விரும்பலை. இதை நான் இன்னொரு அம்சத்தை பார்க்கணுன்னு நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். இன்றைக்கி எல்லாருமே வந்து இது ஒரு மேட் மாபு, இது மேட் க்ரௌடு, இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். ஏன் வந்து இந்த சினிமா நடிகர்களை பார்க்குறதுக்கு இவ்வளவு ஒரு பெரிய மோகம், இவ்வளவு பெரிய ஒரு ஆர்வம் தமிழ்நாட்டில் இருக்குது? தமிழ்நாடு வந்து
வெறும் சினிமா நடிகர்களை வெறும் நடிகர்களாக பார்க்காம ஏன் அவர்களை தலைவர்னு பார்க்குது? இன்றைக்கி தொடர்ந்து சினிமாவும் அரசியலும் ரெண்டரை கலந்ததாக தமிழ்நாட்டில் ஏன் இருக்குது? இந்த தமிழ்நாட்டில் தான் கல்வி அறிவு அதிகமாக இருக்குது, படித்தவர்களாக இருக்கிறோம், இன்றைக்கி தொழில் வளர்ச்சியில் முன்னால் நிற்கிறோம், சுகாதார வளர்ச்சியில் முன்னால் நிற்கிறோம், இன்றைக்கி உலகளவில் இங்கேருந்து போய் பெரிய சாதனைகளை புரிகிறார்கள். நமக்கு ஒரு நீண்ட பாரம்பரியம் இருக்குது. நம்முடைய பண்பாட்டுடைய தொன்மையை இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவருடைய தனிப்பட்ட கவனத்தில் அதனுடைய ஆதாரங்களெல்லாம் திரட்டி இன்றைக்கி தமிழருடைய தொன்மையை நிரூபிச்சிட்டு இருக்காரு. இவ்வளவு தனித்துவம் கொண்ட ஒரு தமிழ் சமூகம் ஏங்க நடிகர்கள் காலில் போய் விழுந்து மண்டிக்கிட்டு கிடக்குது? ஏன் இவ்வளவு அறிவற்றத்தனமாக இந்த சமூகம் இருக்கிறது? இது எல்லோரும் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. நம்ம சினிமாவை ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா தளங்கள்லையும். யார் இந்த பிம்ப வழிபாட்டை, தனிநபர் வழிபாட்டை விரும்பாதவர்களும் கூட, எதிர்க்கிறவர்களும் கூட, விமர்சிக்கிறவர்களும் கூட நாம் இந்த தனிநபர் வழிபாட்டை, ஹீரோ ஒர்ஷிப் என்கின்ற இந்த வழிபாட்டை நம்ம தொடர்ந்து ரீப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம், மறு உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது நிறுத்தப்பட வேண்டும். இது இல்லாத வரைக்கும் இந்த மாதிரி சினிமாவை பார்த்துட்டு நூற்றுக்கணக்கான பேர் தங்களுடைய உயிர்களை விடுவது தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். அவங்க தங்களுடைய புகழுக்காக, அரசியல் ஆதாயத்துக்காக, தன்னுடைய லாபத்துக்காக இந்த மக்களை ஒரு புழு பூச்சி மாதிரி அவர்கள் எவ்வளவு பேர் செத்தாலும் அதை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அவங்களுக்கு எங்க அதோட தொடக்கம் எங்க இது ஒரு ஹீரோ வர்ஷிப், ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் இல்ல. இது நீங்க என்ன இல்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது விஜயோட அரசியல் ஒரு பாசிச அரசியலுங்க. ஒரு பாசிஸ்ட்னு சொன்னா ஒரு பெரிய கொடூரமாக இருப்பார். நம்ம ஹிட்லர், முசோலினின்னு அவங்க தான் பாசிஸ்ட்னு சொல்லி பார்த்துட்டு அவன் ஒரு சர்வாதிகாரி என்று நினைக்கிறோம். அது இல்லை. இந்த மாதிரி எந்த புரிதலுமற்ற, அரசியல் தெளிவற்ற ஒரு கும்பலை திரட்டி அதை ஒரு வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு அதனால் லாபம் அடைகிற எல்லாருமே பாசிஸ்டுகள் தான். விஜய் அடிப்படையில் அவர் அரசியல் ஒரு பாசிஸ்ட் அரசியல், ஒரு பாசிச அரசியல். இது தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. இன்னைக்கு நம்ம வெறும் சனாதன அரசியலை எதிர்க்கிறவங்க விஜய் ஏதோ ஆதரவாக பார்க்குறாங்க, இது ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு பார்க்குறாங்க. இந்த மாதிரி பார்க்குறவங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடு செய்கிறார்கள். விஜய் உடைய அரசியல் முற்றாக ஒழிக்கப்பட வேண்டியது, தமிழ்நாட்டிலிருந்து விரட்டப்பட வேண்டிய ஒரு அரசியல். அதை தான் இந்த சம்பவம் இன்னைக்கு எடுத்து காட்டியிருக்குது. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் நீங்கள் சினிமா துறை சார்ந்தவங்களை எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் கேட்டுட்டு, அரசாங்கமாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் மாண்பு முதலமைச்சர்கள் கூட எவ்வளவோ ஒரு நல்லது செய்கிறாரு. இன்னைக்கு எதுக்குங்க சினிமாக்காரங்களுக்கெல்லாம் அவங்க பேரெல்லாம் தெருவுக்கு வைக்கணும்? இதெல்லாம் அவங்கெல்லாம் பெரிய சுதந்திர போராட்ட வீரர்களா? இதெல்லாம் இது மாதிரியான இடத்துக்கு போக வேண்டியதில்லை. மாண்பு முதலமைச்சர் செய்கிறதுக்கு எவ்வளவோ நல்ல வேலைகளுக்கு அவர் செஞ்சிட்டு இருக்காரு. இது மாதிரி கல்வியை பற்றி, ஏன்னா திரைத்துறை சேர்ந்தவங்க தான் ஒப்பீனியன் கொடுக்கணுமா நம்ம தமிழ்நாட்டுடைய கல்வியுடைய வளர்ச்சியை பற்றி? எதுக்கு நீங்கள் எல்லாரையும் அவங்கள கொண்டாந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறீங்க? இந்த திரைத்துறையை இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அன்அக்கௌண்டபிளான ஒரு துறை திரைத்துறையாக இருக்குது. அதை சார்ந்தவர்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக தெரியும். அந்த துறையை இருக்கிறவங்கள திரும்ப திரும்ப ஒரு பேருருக்களாக பெருக்காதீங்க. அதை நம்ம ஒவ்வொருத்தரும் செய்யணும். திரைத்துறையை சார்ந்தவர்களை நீங்கள் சாதாரணமாக நம்ம கருதுகிற ஒரு மனோபாவம் வேணும். திரு ரஜினிகாந்த் கூட அரசியலுக்கு வந்தாருங்க. அவர் தன்னுடைய அந்த ஹீரோ இதை தானே சிதைத்து கொண்டார். அவர்கிட்ட அந்த ஒரு பண்பு இருந்தது. அவர் எந்த மேக்கப்பும் போட்டுக்கல. அவர் நினைச்சிருந்தா ஃபுல் மேக்கப்பில் இறங்கி இன்னும் அவரை அந்த கூட்டத்தை அது மாதிரி வெறியேற்றி இருக்க முடியும். ஆனால் அதை செய்யலை. இன்றைக்கி கூட அவர் பொது வெளியில் ரொம்ப எந்த மேக்கப்பும் இல்லாமல் அவர் இயல்பாக தோன்றி பேசுகிறார். ஆனால் விஜய் இதை முழுக்க பர்ஃபார்மன்ஸாக மாற்றுறார். அதை பாருங்கள், ரெஸ்ட்ரிக்டடாக அவர் சில இடங்களில் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும். சில இடங்களில் தான், சில தருணங்களில் மட்டும்தான் நீங்கள் அவரை பார்க்க முடியும். அவர் இயல்பாக எல்லோரோடு மக்களோட மக்களாக இருக்க மாட்டார். அப்படி இருந்தார்னா அவருடைய கவர்ச்சி கலைஞ்சிரும். அதனாலவே இப்படி இந்த திட்டமிட்ட முறையில் இந்த கூட்டத்தை திரட்டி இந்த கூட்டத்தை பலியாடுகளாக மாற்றி கொண்டிருக்கிறார் திரு விஜய் அவர்கள். இந்த பாசிச அரசியலை எதிர்க்க வேண்டியது தமிழ்நாட்டு மக்களுடைய கடமை என்று நான் நினைக்கிறேன். திருமதி சசிரேகா, அதாவது ஒரு பிம்ப அரசியல் தான் முன்னெடுக்கிறாரு. அவரோட அரசியலே ஒரு ஃபாசிஸ்ட் மைண்ட் செட் உள்ளது. தமிழ்நாடு மக்கள் அதை கடுமையாக எதிர்த்து
அழித்தொழிக்க வேண்டும், அதுபோன்ற அரசியலுக்கு தமிழ்நாட்டில் இடமே கூடாதுன்னு கடுமையான ஒரு விமர்சனத்தை திரு ரவிக்குமார் வச்சுருந்தார். இந்த மாற்றம்னு சொல்லக்கூடிய விஜயனுடைய அரசியல் ஒரு பிம்ப அரசியல் தானே, ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் அப்படி தான் இருக்கு, ஒரு ஃபேசிஸ்ட் பாலிடிக்ஸ் அதான் தெரியும். இன்னைக்கு பிரச்சனையோ விவாதமோ அது கிடையாது சார். இப்போ அது விவாதிக்க வேண்டிய நேரமும் கிடையாது. பிம்ப அரசியலா சித்தாந்த இல்ல, அரசியல் ஏன்னா அதற்கான இதெல்லாம் ட்ரேசஸ் எல்லாம் நேற்று பார்த்தோம். அதுதான் சொல்றேன் நான். அது மேனிஃபெஸ்ட் ஆனதுனால தான் வந்து டெத் வரைக்கும் போய் இல்ல அது இப்போ பிரச்சனையே இல்லை. அதே போல விஜய் அங்க இருந்தாரா இல்லையா என்ன பண்ணாரு தட்ஸ் டசன்ட் மேட்டர். அது கிடையாது. இந்த 40 பேருக்கு பப்ளிக்கு நாம என்ன சொல்ல போறோம், இனி இது மாதிரி நடக்காம இருக்க என்ன பண்ண போறோம்ன்றது தான். நான் வந்து ஐ டோன்ட் வாண்ட் டு சப்போர்ட் வித் விஜய் ஆர் டிஎம்கே ஆர் ஏடிஎம்கே, தட் இஸ் not the matter. I am not representing that kind of things. நான் சொல்ல வர்றது ஃபர்ஸ்ட் சொன்னது கூட 108ன்றது இட்ஸ் a toll freeன்றது பச்சை குழந்தைக்கு கூட தெரியும், குழந்தைகளே போட்டு வர வச்சிடுறாங்க, அது வேற விஷயம், அது பிரச்சனை கிடையாது. நான் சொல்றது எங்க இங்க கிரவுட் கண்ட்ரோல்லையும் மிஸ்மேனேஜ்மெண்ட் எங்க ஆகுது போலீஸ்க்குன்னு சொல்றது. இப்போ அந்த இடத்துல ஒரு மயக்கம் வருது, அப்படி யார் மூலமோ செய்தி கூட வருது, அந்த இடத்துல அந்த வண்டி மூவ் ஆன் ஆகும்போது தான் உள்ள அது வந்து ஒரு வேலுச்சாமிபுரம்ன்றது ஒரு 10,000 பேர் கூட தாங்காத ஒரு இடம், அங்க வந்து 20+ வருதுன்னும் போது எப்படி நேரடியாக வண்டி போகும்? அங்கதான் போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றது. ஒரு ஏடிஜிபி கொடுக்குற சம்பவம் நடந்து ஒரு 18 மணி நேரம் கழிச்சு ஏடிஜிபி கொடுக்கறது தட்ஸ் நாட் அ ரிப்போர்ட். அப்ப நம்ம கமிஷன் அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது, கோர்ட்ல மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மற்ற என்கொயரிஸ் கேட்க வேண்டிய இன்ட்ராகேட்டிவ் ஏஜென்சிஸ்க்கு அங்க வேலையே கிடையாது. அப்படினாக்கா ஒரு சென்ட்ரல் ஜோன் ஐஜி இருந்தாரு, அங்க ஒரு எஸ்பி, ஆமா 3 ஏடிஎஸ்பி, அதுதான் கிரவுட் மேனேஜ்மென்ட், அங்க தட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெயிலியர் அப்படின்றது தான். அங்க வண்டி எப்படி சார் மூவ் ஆன்? ஸ்ட்ரெச்சர் தான் சார் போயிருக்கணும். அப்படியே இருந்தா கூட இருந்தா உங்களை வண்டி கொண்டு போறது எமர்ஜென்சி சர்வீசஸ் எப்பவுமே வண்டி வரணுமே, அந்த வண்டி இருக்கும், வண்டி இருக்கும், அது நான் சொல்லவே இல்லை. அந்த வண்டி அந்த கிரவுட்ல இடம் நிக்கவே இல்லாத இடத்துல ஒரு அடைக்கப்பட்டிருக்கிற கிரவுடுக்குள்ள நீங்க அந்த வண்டி அப்படியே தொடர்ந்து மூவ் ஆன் ஆகும்போது அது பிரியும் போது தான் அந்த அசம்பாவிதம் ஸ்டார்ட் ஆகுதாங்க அப்படின்றது தான் மேட்டர். தட் இஸ் வாட் ஐ ஹேவ் டு மென்ஷன் தட் இன் தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆல்சோ. அதுதான் ஸ்ட்ரெச்சர் போயிருக்கணும் இல்லைனாலும். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவர் பேசும்போது செருப்பு வீசப்படுகிறது, அது நம்ம பார்த்தோம். அங்கேயே பார்க்கும்போது செருப்பு வந்து ஒன்று மேலே வருது, அங்க ஒரு சலசலப்பா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது அங்க இருக்கும்போது. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அங்க ஒரு நாங்க இன்னைக்கு அந்த செயற்பொறியாளர் சொல்றாங்க, அங்க நாங்க வந்து யூனிட்லாம் வச்சிருந்தோம், எலக்ட்ரிசிட்டி யூனிட்ஸ், அங்க எல்லாருக்கும் அது மேலே ஏற பார்த்தாங்க, அங்க நாங்க கம்பி கட்டி வச்சிருந்தோம் அப்படின்றத சொல்றாங்க, தகடுகள்லாம் போட்டு. அது உள்ள போலீஸ் லாட்டி சார்ஜ் பண்ணும்போது அங்க கிரவுட் உள்ள போகுது, அந்த இடத்துல அனானிமஸா அவங்க எல்லாரும் அங்க உள்ள நுழையிறாங்க பாத்தீங்கன்னா. அதுக்கப்புறம் இங்க என்ன நடக்குதுன்னும் போது குழந்தை மிஸ்ஸிங்ன்றத அவர் மேலே சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, அங்க வந்து ஜெனரல் கிரவுட், தேர் ஆர் ஆல் அன்ஆர்கனைஸ்டு கிரவுட், அது சரியா? அங்க வந்து அவங்க கட்சிக்காரங்க எவ்வளவு வந்தாங்க என்னன்றதை தாண்டி வழிபோக்கர்கள், ஃப்ளோட்டிங் கிரவுட், இதுதான் நிறைய இருந்தது அங்க, மோர் தென் 10,000 மேல இருந்தது. அந்த மாதிரியான கிரவுட்ன்றத போலீஸ் பீப்புள்ஸே ஒத்துக்குறாங்க. அங்க மைக் வந்து அவர் பேசுனது கரண்ட் ஆஃப் செய்யப்பட்டது, முன்னாலே 1 மணி நேரம் ஆஃப் செய்யப்பட்டது, அவர் பேசும்போது ஆஃப் ஆச்சு, கேட்கலன்றதுக்காக நாங்க இன்னும் முன்ன வந்தோம் அப்படின்னும் போது இது வந்து அந்த அசம்பாவிதத்துக்கு இன்னொரு காரணமா ஆகுது. இதெல்லாம் தான் கிரவுட் கண்ட்ரோல் மிஸ்மேனேஜ்மெண்ட் போலீஸ் அங்க தவறு செய்திருக்கிறது. இது இனிமேல் நிகழக்கூடாது அப்படின்றது தான் ஜெனரல் ப்ராசஸ், ஜெனரல். இந்த எந்த மாதிரியான அரசியல் விஜய் இருந்தாரா, இருந்தா இன்னும் என்னெல்லாம் அசம்பாவிதங்கள் அங்க நடந்திருக்கும்ன்றதுலாம் செகண்டரி. அதெல்லாம் இப்ப பேசுற நேரம் கிடையாது. அசம்பாவிதம் ஆகும்னா அது என்ன மாதிரியான அரசியல் உண்மையிலேயே எனக்கே சந்தேகமா இருக்கு. திரு அமலூர் பாவநாதன், அதாவது வந்து அங்க ஜெனரேட்டர் இருந்துச்சு, அதுல வந்து போனாங்க, லத்தி சார்ஜ் நடந்தது, ஏதோ ஒரு கல் வீசப்பட்டதுன்னு சொல்லி சொன்னாங்க. இதெல்லாம் வந்து இதெல்லாம் கல்பினேட் ஆகி எல்லாம் சேர்ந்து தான் ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸால தான் வந்து அங்க ஒரு பெரிய அசம்பாவிதம் நடந்தது அப்படின்ற குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது, தொடருங்க. ஹலோ, நான் கேக்குது, தொடருங்க. திரு ரவிக்குமார் வந்து இதை ஒரு ஃபாசிஸ்ட் கும்பல் அப்படின்னு சொன்னார். நான் கொஞ்சம் வேறுபடுறேன். ஃபாசிஸ்ட்டுக்கு கூட ஒரு அரசியல் இருக்கும், இது கொஞ்சம் கூட அரசியல் இல்லாத ஒரு கல்ட் கும்பல். நீங்கள் இந்த மாதிரி கல்ட்டுகள், அதாவது தலைவரை கண்மூடித்தனமாக பின்பற்றுறது, அவருக்காக எதையுமே செய்யக்கூடிய, தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய கூட உள்ள கல்ட்டு கும்பல்கள் நம்ம உலக சரித்திரத்தில் நிறைய பார்த்துருக்கோம். நம்மளுடைய துர்பாக்கியம் வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு ஒரு கல்ட்டு கும்பல் வந்திருக்குது. இந்த கல்ட்டு கும்பலினுடைய ரிசல்ட் தான் நேற்று நடந்தது. நீங்கள் மைன்யூட்டாக டெக்னிக்கலாலாம் பல விஷயங்களை விவாதிக்கலாம், ஆனால் ஒரு கும்பல் வேண்டுமென்றே சேர வேண்டும். அந்த கும்பல் வந்து வெயிலில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கே நிற்கணும் வெயிலில். அந்த கும்பலுக்கு ஒரு ஆர்கனைசேஷனும் கிடையாது, அங்கே இருக்கிறவங்க ஒரு டிசிப்ளினும் பண்ண மாட்டாங்க. ஆம்புலன்ஸ்க்கு வழி விட்டு ஒரு கும்பல் சேரணுன்ற ஒரு குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாத ஒரு கும்பல்கிட்ட போலீஸாலையும் ஒரு லெவலுக்கு மேலே போக முடியாது. ஏன்னா பெரிய பிரச்சனை வரும். அதைத்தான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை தவிர்ப்பதற்காக போலீஸார் ரெண்டாக இருக்க வேண்டியதற்கு. இந்த நிலைமையில் 40 உயிர்கள் கண்டிப்பாக போவதற்கு காரணமும் அந்த
அந்த கட்சியினுடைய ஆர்கனைசர்ஸ். அவர்கள் வந்து அவர்களுடைய கட்சியினுடைய உறுப்பினர்களை ஆர்கனைஸ்டாக வைக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அதுதான் ஆர்கனைசேஷன். விஜய் வந்து சினிமாக்களெல்லாம் ஹீரோவாக இருக்கலாம், ஆனால் நேற்று இறந்து போன 40 குடும்பங்களுக்கும் அவர் நிஜ வில்லன். இதை நான் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன். அவர் நிஜ வில்லன். அந்த 40 உயிர்களுக்கு பொறுப்பை வந்து அவர் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் ஆர்மியில் ஒன்று சொல்லுவாங்க, எ கேப்டன் ஷுட் லீட் ஃப்ரம் த ஃப்ரண்ட். ஒரு அசால்ட் நடக்கும் போது அதனுடைய முதலடியை கேப்டன் தான் வாங்குவார், சோல்ஜர் மேலே அடிச்சுட்டு ஓட மாட்டார். அப்படி ஓடுறவர் ஒரு கேப்டனே கிடையாது. நான் உங்களுக்கு இன்னும் உதாரணம் சொல்கிறேன். நாங்கள் ஒரு சர்ஜரி பண்ணிகிட்ருக்கோம், திடீர்னு பேஷண்ட் காம்ப்ளிகேஷன் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு க்ளவ்வை கழட்டி போட்டுட்டு ஓடுனா அவர் சர்ஜனே இல்லை. அவரை என்ன தெரியுமா பண்ணுவாங்க? பெர்மனெண்ட்டாக டீபார் பண்ணிடுவாங்க, பெர்மனெண்ட்டாக டீபார் பண்ணுவாங்க. அதே நிலைமை தான். பேசி முடிச்சிட்டோம். இல்ல இல்ல அவர் பேசி முடிச்சிட்டோம். திரு பூபதி பேசி முடிச்சிட்டோம். அவர் பேசிட்டே இருக்க முடியாது. அடுத்து நீங்க தாங்க பேச போறீங்க. அடுத்து நீங்க தாங்க பேச போறீங்க. இருங்க. அவர் பேசி முடிக்கட்டும். ஒரு பெரிய கலவரம் நடக்கும்போது அந்த இடத்தை விட்டு ஓடி போறவர் தலைவர் கிடையாது. தமிழ்நாடு இதை விட எவ்வளவோ பெரிய ஊர்வலங்களை எல்லாம் பார்த்திருக்கிறது, எவ்வளவோ பெரிய தலைவர்கள்லாம் பார்த்திருக்கிறது. ஆளும் கட்சி, எதிர்கட்சி, விசிகே, கம்யூனிஸ்ட்கள், இப்படி பலர் பலவித லட்சக்கணக்கான மக்களை கூடி கூட்டம் நடத்துகிறார்கள். யாரும் கூட்டத்தை விட்டு ஓடவில்லை. யாரும் ஒரு வண்டிக்குள்ள உட்கார்ந்து ஒரு ஜெயிலுக்குள்ளேருந்து எட்டி பார்க்குற மாதிரிலாம் பார்த்ததில்லை. கீழே இறங்கி மக்களோடு மக்களாக நிற்கிறவர் தான் தலைவர்கள். விஜய்க்கு உண்மையிலேயே மக்கள் தலைவராக வேண்டும் என்ற ஆசை இருந்தால் கிராமம் கிராமமாக போகட்டும், மக்கள் மத்தியில் உட்கார்ந்து பேசட்டும், ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து பேசட்டும். அவர் தான் மக்கள் தலைவர். செலுலாய்ட் கும்பல் வண்டிக்குள்ளே உட்காந்து டோரை திறந்து பார்த்துட்டு எட்டி பார்த்துட்டு கேஜ்டு லைஃப் வாழ்கிறவங்க என்றைக்குமே மக்கள் தலைவராக இருக்க முடியாது. இதை மக்கள் வந்து நிரந்தரமாக நிராகரிக்க வேண்டும். திரு பூபதி, ஒரு கல்ட் பாலிடிக்ஸ் இது, ஒரு அரசியல்படுத்தப்படாத ஒரு மோசமான கல்ச்சர் இது. இது வந்து அவர்கள் பக்குவப்படவே இல்லை. அந்த தலைவர் அதை விரும்புகிறாருன்றது தான் விவாதத்தின் தொடக்கத்திலிருந்து பார்க்குறேன். பதப்படுத்தப்படாத இந்த தொண்டர்கள், பக்குவப்படாத அரசியல், இப்போதான் அரசியல்னு ஒன்று உள்ளே வந்திருக்காங்க. அதில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு ரசிகர்களாக இருந்து இப்போதான் தொண்டர்களாக மாறி ஒரு டிரான்சிஷன் ஸ்டேஜில் இருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு 100 வருஷம் இருக்கிற திராவிட கழகமாகட்டும், திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு அனுபவம் இருக்குது, ஒரு சீனியர் இருக்காங்க, ஒரு கட்டமைப்பு இருக்குது. இந்த கட்சியில் இன்னும் வந்து கட்டமைப்பே சில மாவட்டங்களில் நிறுவப்படலை. காரணம், தே ஆர் ஃபைண்டிங் பீப்புள் அண்ட் அது ஒரு விதமாக நடந்துட்டு இருக்குது. நீங்கள் வந்துட்டு பிராண்ட் பண்ணாதீங்க. யாரு கல்ட்டு, எனக்கு வந்தது ஒவ்வொருத்தருக்கு. இப்போ திராவிட மாடல்னு வந்துட்டு பிஜேபி விமர்சனம் பண்ணுது, பிஜேபி திராவிட மாடல் விமர்சனம் பண்ணுது. அப்போ நீங்கள் 2 பேருமே வந்துட்டு ஒரு தேவையில்லாத ஒரு கட்சியா தமிழகத்துக்கு? ஒவ்வொருத்தரும் அந்த 2 பேருமே வந்து ஒரு சித்தாந்தத்தை முன்னெடுத்து இருக்காங்க. இங்க வந்து ஒரு தனி நபருடைய துதிபாடல் இல்ல, அதத்தான் வந்து எல்லாரும் துதிபாடல் கிடையாது. விஜய் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த அளவுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்காங்கன்றது ஒரு வெளிப்பாடா கூட நீங்க எடுத்துக்கலாம். ஒரு மாற்று தேடிட்டு இருக்காங்க. அந்த மாற்றத்தின் விஜய் மூலமா கிடைக்காதா அப்படின்னு கூட ஒரு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அது யாரும் மறுக்கல. இன்னொரு கேள்வி தான் எல்லாருமே கேட்டாங்க. இன்னொரு கருத்து, நீங்க குறைந்தபட்சம் 2ஆம் கட்டத்துல ஒரு யூனிட் இருக்கணும், இல்ல பார்ட்டிக்கு 2ஆம் கட்ட தலைமை இருக்கணும். அந்த பார்ட்டி ஆர்கனைசேஷன் வந்து இவர்களை நல்வழிப்படுத்தணும். அவர்களை வந்து ஒழுங்குபடுத்தி இருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் நடக்காது. திரும்ப விஜயகாந்த் அவர்களுடைய வந்து ஸ்டேட்மெண்ட் நான் மேற்கோள் காட்டுறேன். நாங்க ஒரு தொண்டர் படை வச்சிருக்கோம், நாங்க வந்து ஒழுங்குபடுத்துறோம். இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிறது இல்ல. இப்ப வந்துட்டு ஒரு பாடம், விஜய் கண்டிப்பாக இது போல ஒரு தொண்டர் படையோ ரசிகர் படையோ ஏற்படுத்தி கொண்டு அவர் செல்லும் இடங்களுக்கு முன்பே இது போன்ற ஒரு கூட்டத்தை அங்கு சென்று அங்க இருக்கக்கூடிய கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வரும். இன்னொரு நான் மறுக்கல, நீங்க எல்லாமே கன்சல்டன்ட் வச்சு ஒரு செகண்ட் எப்படி அரசியல் எங்க நிக்கணும், பேசணும், என்ன தயாரிப்புன்னு எல்லாம் தயார் பண்ணி வரக்கூடியவர்களுக்கு இந்த கட்சியை வந்து எப்படி வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கணும்ன்றது யாருமே கன்சல்டன்ட் சொல்லவே இல்லையா? ஒரு இடத்துல எல்லாம் சார், இப்ப திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், எல்லாருமே ஒரு டைம் எடுத்து தான் வந்துட்டு கம் டு த பவர். அந்த உதாரணம் கூட வேண்டாம். விஜயகாந்த் நீங்க சொன்ன உங்க ஃபேவரட் உதாரணத்தை வச்சுக்கிறேன். விஜயகாந்த் வந்ததுக்கு அப்புறம் அவர் கட்சியை வந்து கட்டமைப்பு உருவாக்குனார். இதே போல விஜய் போல தான் ரசிகர் மன்றம் வந்து கட்சி ஆரம்பிச்சு அவங்க ஒரு கட்டமைப்பு உருவாக்குனாங்கல்ல. செகண்ட் ரேங்க் லீடர்ஷிப் இருந்துச்சுல்ல, அதே போல தொண்டர்படை இருந்துச்சுல்ல. எதுவுமே நடக்கலையே, அசம்பாவிதம் நடக்கலையே. அவர் வந்து ஒரு பெரிய மாநாட்டை எல்லாம் நடத்தினார். அந்த அளவுக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய அளவுக்கு அந்த ரசிகர் பட்டாளமோ இல்ல மாசோ வந்துட்டு விஜயகாந்த் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன்.
எண்ணிக்கையில கூட குறை இருக்கலாம் சார். நான் கேட்கக்கூடியது இந்த அடிப்படையை கூட தெரியாம என்ன அரசியல் சார், அதுதான் சொல்றேன். கட்சினா என்ன வேணும்னு கூட தெரியாம என்ன அரசியல். நீங்க வந்துட்டு இந்த அசம்பாவிதம் நடந்ததுனால மட்டுமே வந்துட்டு தாவேக்கான்ற ஒரு கட்சி தமிழகத்துல இருக்க கூடாது, பாசிச கட்சி கல்ட்னு நீங்க பிராண்ட் பண்ணாதீங்க. இல்ல அசம்பாவிதத்தால அவங்க சொல்லல. உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான எதிரியா வரட்டும்னு நீங்க வரவேங்க. இப்ப நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். நேத்துக்கு தமிழக அரசாங்கம் பெர்ஃபெக்ட்டா எல்லாமே பண்ணாங்க. ஒரு சின்ன குறுக்கீடு கோட்டீஸ்வரன் உங்ககிட்ட தான் கேக்குறாரு கேள்வி. உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேக்குறாரு. அவர் அதான் என்னோட தொடர்புக்கு அப்புறம் இப்போ தமிழக அரசாங்கத்தை நான் பாராட்டுறேன். அதையும் சேர்த்து சொல்லிடுங்க. தமிழக அரசாங்கம் இருங்க நான் சொல்ல அவர் கண்டினியூ பண்ணிடுவாரு. தமிழக அரசாங்கம் இல்ல அவர் ஒரு கேள்வி மட்டும் உங்ககிட்ட வைக்கிறாரு. கோட்டி அந்த கேள்வி மட்டும் சுருக்கமா சீக்கிரமா சொல்லுங்க. விஜயகாந்துக்கு கூட்டம் விஜய் அவர்களுக்கு இல்லன்றதே தவறான புரிதல் சார். விருதுநகர்ல இப்பயும் போய் கேளுங்க. நான் தெருவா சுத்துறேன். 200 தொகுதி இப்போ போயிட்டு வந்திருக்கிறேன். இன்னமும் விஜயகாந்துக்கு விருதுநகர் மதுரையில் இன்னமும் மக்கள் அதுவும் கிராமங்களில் விஜயகாந்தை இன்னமும் வந்து விஜயை விட பெருசாக பார்க்குறாங்க. தயவு செய்து புரிதலுக்கு வாங்க. கரெக்ட். அத 2026 தேர்தல் தான் எல்லாத்துக்கும் அதுக்கு ஒரு வெளிச்சம். முடிச்சிருங்க. இப்போ முதலமைச்சருக்கும் துணை முதலமைச்சரும் நான் கண்டிப்பா பாராட்டுறேன். ஒரு விஷயம் எல்லாருமே வந்துட்டு இதுக்கு விஜய் பொறுப்பேற்கணும் அப்படின்றாங்க. இந்த 40 பேர் குடும்பங்கள்ல இதுவரைக்கும் நான் பார்த்ததுல மேபி நீங்க யாராவது பார்த்திருக்கலாம். அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட விஜய் தான் இதுக்கு பொறுப்புன்னு இதுவரைக்கும் சொல்லல. நான் நேற்று கூட ஒரு பெண் அவங்க குழந்தை செத்துட்டு அந்த தாய் பேசுறாங்க, இதுக்கு வந்துட்டு முழுக்க போலீஸுடைய அஜாக்கிரதை தான் காரணம், விஜய் இது எந்த காரணத்திலும் பொறுப்பு. 40 பேர் குடும்பங்க வந்து சொன்னாங்களா? கண்டிப்பாக நீங்க யாராவது ஒருத்தர் சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க. நாங்க நேத்து நைட்ல இருந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் இந்த பாதிக்கப்பட்டவர்களை பேட்டி எடுத்திருக்கோம். அவங்க சொல்லக்கூடியது உன்னை நம்பி தானே வந்தோம், இது ஆயிடுச்சேன்னு விஜய்ட்ட தான் கேள்வி வச்சாங்க. ஒரே நிமிஷம். முதலமைச்சரோ துணை முதலமைச்சரோ கூட விஜய் மேல குற்றம் சாத்தல. அவர் என்ன சொல்றாங்கன்னா நாங்க யாரு குற்றம் சாத்தல. நான் சொல்றது குற்றம் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. இருக்கிற 8 பேருமே வந்துட்டு விஜய் தான் பொறுப்பேற்கணும், விஜய் தான் பொறுப்பேற்கணும். ஆமா, நிகழ்ச்சி அவர் தான் நடத்தினாரு. நிகழ்ச்சி அவர் தான் நடத்தினாரு. தாவேகா கூட்டம் தான் நடந்துச்சு. ஒரு முதலமைச்சர் காங்கிரஸ் கூட்டம் நடந்துச்சு. அவங்க 2 பேருமே வந்து அத பத்தி பேசல. நீங்க அவரை சார்ந்து இருக்கிறவங்க எல்லாம் ஏன் அவர் மேல பிராண்ட் பண்றீங்க? அவங்க குடும்பம் ஒரு பொறுப்பேற்காம இருக்காரே, அதனால தான் இந்த கேள்வி எழுது. சார் 40 பேர் ஃபேமிலி செத்தாங்க சார். 40 பேர் ஃபேமிலில ஒருத்தர் கூட இதுவரைக்கும் விஜய் மேல குற்றம் சாட்டல. நீங்க அப்படி ஏதாவது இருந்ததுன்னா பொதுவெளியில காமிங்க. யாராவது ஒருத்தர் எல்லா ஊடகத்திலும் வந்திருக்கு. சொல்லுங்க முடிச்சிருங்க. யாராவது ஒருத்தர் பேட்டி எடுத்து போடுங்க. ஏன்னா அவங்களே அதை தான் ஃபீல் பண்றாங்க. விஜய் மேல குற்றம் இல்ல, அவர் வந்தாரு, வரும்போது திரு அமலோர் ஏதோ ஒரு கேள்வி கேக்குறாரு. மூச்சு விட முடியலன்னு பெண்கள் கதறனாங்க. திரு அமலோர் ஏதோ ஒரு கேள்வி கேட்டீங்க, முடிச்சிருங்க. நீங்களும் ஒரு சிறு குறுக்கீடு. நான் குறுக்கீடலாம் இல்ல சார். நான் அவர் கேள்வி கேட்டாரு, அவங்க கிட்ட தான் கேக்குறாரு. திரு அமலோர் இப்பதான் வந்திருக்காரு, இதெல்லாம் கத்துக்குவாருன்னு. நீங்க கடந்த கூட்டத்துல பாத்தீங்க ஒரு நிருபரை, என்டிடிவி நிருபர் நினைக்கிறேன், அவரை எவ்வளவெல்லாம் பொதுவெளியில அவமானப்படுத்துறாங்கன்னு சொல்லி நீங்க எல்லாருமே வீடியோல பாத்தீங்க. விஜய் எதனா ஆக்ஷன் நடந்த கூட்டம், அது நாகப்பட்ட அரசியல் தலைவர்களோட திருமாவளவன் அவர்கள் பல்வேறு இடங்கள்ல வந்துட்டு எல்லாம் சைலண்டா விஜயகாந்த் பண்ணாத வாக்குவாதமா வாக்குவாதம் இருக்கிறது வேற, வாக்குவாதம் இருக்கிறது வேற. இந்த கட்சி வந்துட்டு வளர்றதுக்கு தடை விதிக்கணும்னு நீங்க பாக்குறீங்க. தமிழகத்துல தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக ஒரு அசைக்க முடியாத சக்தியாக உருவெடுக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆனா நீங்க எல்லாருமே என்ன பண்றீங்கன்னா ஒரு பதட்டத்துல இந்த ஒரு பிரச்சனையை ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இந்த இதோட 40 பேர் இறந்தா பதட்டப்படாம அது கிடையாது. இன்னும் ஓரிரு நாள்ல விஜய் செல்வார். 40 குடும்பங்களுக்கும் செல்வார். அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அவர் செய்வார். அவர் ஏற்கனவே தமிழக அரசு நிவாரணத்தையோட நன்றி இருக்க மாட்டேன் என்று மெட்ராஸுக்கு ஓடி போறவர் வந்து தலைவர் ஆயிடுவார் அவங்களுக்கு. இல்ல நன்றி தமிழ்நாட்டுக்கு தலைமை மெட்ராஸுக்கு ஓடி போய் நான் மதுரையிட்ட போறேன். இல்ல நன்றி நேரம் இல்ல அவர் எப்படி இருந்தாலும் தப்பு தான் சொல்ல போறீங்க. நேரம் அங்க இருந்தா என்ன பூபதி கொஞ்சம் ஒத்துலீங்க. மதிவதனி அதாவது வந்து அங்க இருக்கக்கூடிய யாராவது குற்றச்சாட்டு சொன்னாங்களா? அங்க இருந்தாலும் அவர் பொறுப்பேற்றிருக்கலாம். ஆனால் ஓடி போனவர் தலைவராக முடியாதுங்க. திருப்பி நான் வரேன். பூபதி உங்களுடைய அனுபவத்துக்கு பூபதி பல்வேறு தலைவர்கள் ஓடி போயிருக்காங்க. பூபதி ப்ளீஸ் கோஆபரேட். போதுங்க. Thank you. மதிவதனி நான் ரொம்ப நேரம் அமைதியா இருந்துட்டேன். காரணம் வந்து நான் கண்டிப்பா ஒரு 4 செய்தியை பதிவு பண்ணணுன்றதுக்காக தான் அமைதியா இருந்தேன். சார் சொன்னாங்க, அவர் சொன்னதுல ஒரு நியாயம் இருக்கு. என்னன்னு கேட்டா என்ன பண்றதுன்னு அவருக்கு விஜய்க்கு தெரியல, சொல்றதுக்கு ஆள் இல்லை, கட்சியில் கட்டமைப்பு இல்லை, அங்கே வந்தவங்களுக்கும் பெரிய புரிதலோடலாம் வந்தாங்கன்னு சொல்ல முடியாதுன்னு எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுக்கு நன்றி. இப்போ என் கேள்வி என்னென்னா, கட்டமைப்பு இல்லை, என்ன பண்ணணும்னு தெரியாது, விஜய்க்கு அங்கே இருக்கணும்னு தெரியாது, இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டிய பொறுப்பும் விஜய்க்கு இல்லைன்ற எக்ஸ்டெண்டுக்கு பேசக்கூடியவங்க, இது எதுவுமே இல்லாமல் 2026 சிஎம் ஆகணும்னு மட்டும் எப்படி கனவு காண முடியுதுன்றது கேள்வி. எதுவுமே எங்ககிட்ட இல்லை, நான் உட்காந்தா அடித்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சிஎம் சீட்டில் எப்படி உட்காருவேன்னு கேட்க முடியும். தமிழ்நாட்டு மக்களே அவ்வளோ இலக்காரமாக நினைக்கிறாங்களான்றது ஒன்று.
ரெண்டாவது தாவேகா சார்பில் வந்து கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் அருமை சகோதரி சசிரேகா அவர்கள் பட்டியலிட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லிடுறேன். 3 விஷயம். முதல்ல கரண்ட் விஷயம். இதை ஏன் தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன்னா, இதை ஏன் ஒரு மாப், ஒரு கும்பல் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இன்னைக்கு மின்ன ஆய்வாளர் அந்த பிளேஸை கவர் பண்ணி போட்டிருக்காங்க, சன் நியூஸ்லேயும் அது வந்திருக்கு. விஜய்க்காக அவங்க ஏற்படுத்திய எந்த லைட்டில், அதாவது பப்ளிக்கில் இருந்த எந்த லைட்டோ இல்லை அந்த பகுதியில் இருந்த லைட்டோ அணைக்கப்படலை. அப்போ அங்கே மின்வெட்டு இல்லை. எங்கே லைட் ஆஃப் ஆயிருக்குன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே இவங்க எடுத்த கரண்ட் இருக்குல்ல, அந்த கூட்டம் நடத்துகிறவங்களுக்கு அது தெரியும், ஜென்ரேட்டர் வச்சு நடக்கிறாங்க. அந்த ஜென்ரேட்டரை அடித்து தள்ளிட்டு போனது அங்கேருந்த விஜய் ரசிகர்கள். இப்போ ஜென்ரேட்டர் ஆஃப் ஆகிறப்ப லைட் ஆஃப் ஆகிடும்ன்றது அடிப்படை. சார் நீங்கள் பேசுகிறப்ப நான் ரொம்ப நேரம் அமைதியாக இருந்தேன். நான் பேசுறதை குறித்து வச்சுக்கோங்க. யூஸ்வலாக விவாதத்தில் குறித்து வச்சுட்டு அடுத்து பதில் சொல்லுங்கள். தண்ணி கேளுங்க. நான் மறுக்கிறீங்கன்னு நினச்சி சொன்னேன். தண்ணி கேளுங்க. ரெண்டாவது கரண்ட் போனதுக்கு அது. ரெண்டாவது விஷயம், செருப்பை வீசினாங்கன்றாங்க. இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் 6 நிமிஷம் வீடியோ கவரேஜ் வந்திருக்கு. மக்கள் அங்கே மயக்கம் போட்டு 7 மணி நேரம் உட்கார்ந்து நின்றுட்டு இருந்ததில் விழுறாங்க. விழுறப்ப தண்ணி வேணும் தண்ணி வேணும்னு கத்துறது இவங்களுக்கு எப்படி கேட்குதுன்னா, வழக்கமாக டிவிக்கேன்னு கத்துறதுல இந்த மக்கள் மயக்கம் போட்டு தான் கத்துனாங்களான்னே தெரியாமல் ஒரு நடிகர் பேசிக்கிட்டு இருக்காரு. அப்போ இங்கே தண்ணி வேணுங்க, மயக்கம் போட்டுட்டாங்கன்னு அவருடைய ஈர்ப்பு, அதாவது இங்கே பாருங்கன்னு சொல்கிறதுக்காக கையில் இருந்து எல்லாத்தையும் வீசியிருக்காங்க. செருப்பு மட்டும் இல்லை, கையில் என்ன இருக்கோ எல்லாத்தையும் வீசி அதுக்கு பிறகு காலி பாட்டில் வீசுகிறாங்க. அதை என்னை விட பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் நாங்கள் இருந்தவருக்கு கவர் பண்ணியிருப்பாங்க. திரும்ப அதை பார்த்துட்டு தான் பாட்டிலை தூக்கி வீசுகிறாங்க. எனவே செருப்பை யாரோ எதிர்கட்சி போயோ இல்லை ஆளுங்கட்சி போயோலாம் வீசலை. மூணாவது, ஆம்புலன்ஸ்லேருந்து வெளியே கொண்டுட்டு வராங்கல்ல, அப்போ முதல்ல அங்கே மயக்கம் போட்டதை அங்கிருந்த நடிகர் விஜய் பார்க்கிறார். பார்த்து தான் ஆம்புலன்ஸுக்கு வழி விடுங்கன்றாரு. ஆம்புலன்ஸுக்கு வழி விடுறாங்களா? இப்போ தான் எங்கே கேள்வி கேட்குறாங்கன்னா, காவல்துறை என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்கல்ல. தடியடின்னு சொல்லி ஒரு பொய்யை பரப்பிக்கிட்டு இருக்காங்கல்ல, அது தடியடி கிடையாது. விஜய் கிளம்பி போன பிறகு வரிசையாக சாரசாரியாக ஆம்புலன்ஸ் மக்களை தூக்கிட்டு வருது. அந்த ஆம்புலன்ஸ்க்கு வழிவிட மாட்டோன்னு நிற்கிறப்ப தான் எப்படி விளக்குவாங்க? இல்லை எப்படி விளக்கணும்? வீடியோ கவரேஜ் சார், அது வீடியோ கவரேஜ். இல்ல வீடியோ கவரேஜ் சார். இருங்க ஒரு நிமிஷம் இருங்க. காவல்துறை அங்க தடியடி நடந்துச்சு, உண்மையா இல்லையா? நீங்க ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்றீங்க, அது உண்மையா? ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொல்றாங்க, அது தவறு. ஆம்புலன்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். ஆம்புலன்ஸ் போறது எப்படி சார் தடுத்து நிறுத்துறாங்க? ஆம்புலன்ஸ் தடுத்து நிறுத்தி தாக்கப்பட்டு சத்தம் கமிஞ்சு அவர் விஷுவல்ஸ் போடுங்க. விஷுவல் நாங்களே போட்டுருக்கோம், நீங்க பாருங்க. அந்த விஷுவல் ஆம்புலன்ஸ் தாக்கப்பட்ட அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர் பேட்டி எடுத்து டிவி பார்க்கல, செய்தி பார்க்கல, என்ன நடந்துச்சுனே தெரியாம விவாதத்துக்கு வரது மொத்த தப்பு. 3 ஆம்புலன்ஸ் டிரைவர் ஹாஸ்பிடல் ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் அடிச்சது எல்லாமே பதிவாகி இருக்கு. இன்னும் எவ்வளவுதான் போய் சொல்ல போறீங்க? அது பொய்யா? அது வந்துட்டு இந்த சம்பவத்துக்கு முன்னாடியா இருக்கலாம். என்ன சம்பவத்துக்கு இங்க பாருங்க, உங்க யூகத்துக்கு இங்க நாங்க பதில் சொல்ல முடியாது. எது தெரியும் நீங்க சொல்றதெல்லாம் நான் கேட்டுட்டு இங்க இருக்க முடியாது. நீங்க என்ன வந்துட்டு நீங்க சொல்றத வந்துட்டு அப்படியே உள்வாங்கிட்டு போறதுக்கு நான் இங்க வரல. என்னத்தையோ பேசாதீங்க சார், பதட்டத்துல பேசாதீங்க. நீங்க தான் பதட்டத்துல பேசுறீங்க. நீங்க தான் சார் அங்க ஒன்னு நடக்காதத நடந்ததாகவும் நடந்ததை நடக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க எந்த தாவேக தொண்டர்கள் வந்து தடுத்து நிறுத்துறாங்க? அத காணுங்க, அத காணுங்க. தொண்டர்கள் கிடையாது, ரசிகர்கள். நீங்க தானே சொன்னீங்க அவங்க இன்னும் கட்டமைப்பே இல்லனா தொண்டர்களா இருப்பாங்க. கட்டமைப்பு இல்லாத கட்சிக்கு பெயர் தொண்டர்கள் கிடையாது. இன்னும் முக்கியமான செய்தி என்னன்னா, தமிழ்நாட்டில் இதை ஏன் இப்போ விசிகாவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ரவிக்குமார் போன்றவர்கள் அமலவர்பவநாதன் சாரை வந்து யாரோ நினைச்சு விவாதத்தில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்காங்க போல. மருத்துவத்துறையில் பல உயிர்களை காப்பாற்றியவர். அந்த சீரியஸ்னஸோட மனுஷ உயிரை பார்த்து கவலைப்பட்டு அவர் சொல்ற வார்த்தை, ஏன் இவங்க மேல நமக்கு இவ்வளவு கோபம் வருது, ஏன் விஜய் மேல இவ்வளவு ஆத்திரம் வருதுன்னா ஒரே காரணம் தான். தமிழ்நாடு அரசுடைய ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் ப்ரோகிராம் ஹெட்டா டிவியும் பார்க்கல, செய்தியும் பார்க்காம உட்கார்ந்துட்டீங்க. போட்டிக்கு போறோம். உங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்ற மாதிரி நீங்க நினைச்சு பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு பல பேர் மேடைகள் கிடைக்குதுன்றக்காக உங்களுக்கு எல்லாமே தெரியும்ன்றது கிடையாது. நீங்க முடிச்சிட்டோம். போஸ்ட் பண்ணல. மேடைகள் கிடைக்குதுன்றக்காக நீங்க பேசுறதெல்லாம் சரின்னு கிடையாது. கிடைக்கும் சார், இனிமே உங்களுக்கு கிடைக்கும். இத நேர்ல பார்த்த விட்னஸே இருக்காரு. கோட்டீஸ்வரன்
காட்டுற விஷுவல்ல வரல. நீங்க இப்ப காட்டுனீங்க விஷுவல். தொண்டர்கள் யாரும் ஆம்புலன்ஸை தடுக்கல. அது அவங்க பேசுனது தவறு, மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. சம்பவத்தை நான் பேசுனது தவறுன்னு சொல்ல சொல்லுங்க. சம்பவத்தை நேர்ல பார்த்தவரே அவங்க வந்துட்டு அடுத்தவங்க டிவி பார்க்கணுமா வேணாமான்றது தவறு. அவங்க டிவி பார்க்கல போ. ரெண்டு பேர் பேசினா கேட்காது. ஒரு நிமிஷம். ரெண்டு பேர் பார்த்தாங்களா என்ன கேட்டல? அந்த சம்பவத்தை பேசுனீங்களா அவங்க தான் வந்திருக்காங்க. கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா? ஒரு இந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தவர் இங்கேயே இருக்காரு. திரு கோட்டீஸ்வரன் அங்க கரூர்ல அந்த இடத்திலே இருந்தவர். நீங்க சொல்லுங்க. அந்த ஆம்புலன்ஸ் என்ன நடந்தது? நீங்க நேர்ல பார்த்த அந்த இடத்துல நியூ ஹாஸ்பிடல்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடி வாங்கி அவருடைய டோன் அகைன் பேசுறேங்க. நீங்க விசுவல்ல கேக்குறீங்க பாக்குறீங்க. அவங்களோட பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது. அது ஏன் வேலைங்க? நீங்க பேசாம இருங்க. கோட்டீஸ்வரன் புது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச்ல ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் அடி வாங்கிட்டு திருப்பியும் கால் வந்தவொடனே திருப்பியும் போய் மறுபடியும் அடி வாங்கிட்டு வந்து அடியோட வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாரு. அவர் அங்கே பேட்டி கொடுத்தது இது ஒரு இன்சிடென்ட்டு. அடித்தது வந்து தாவாக்கினர். ரெண்டாவதுல வந்து ஒரு கருப்பு கலரில் வந்து ஒரு எஸ்யூவி. அந்த எஸ்யூவியில் 5 பேர் உட்காந்துருப்பாங்க. அப்போ ஒரு ஆய்வாளரும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் பக்கத்தில் இருக்கும்போது வண்டி எதுக்கு ஆம்புலன்ஸ் பிரச்சனைக்கு விட்றீங்களா அப்படின்னு இவங்க முறைப்பாங்க. அப்போ வந்து அந்த ஆய்வாளர் வந்து கேட்பாரு, இறங்கின உடனே இருங்க நீங்கள் சார் கடந்து போக முடியாது, எல்லாமே வீடியோ இருக்கு பார்த்தேன் நான். அப்போ ஆய்வாளர் என்ன சொன்னார்னா, ஏன்பா அதாவது திட்டுவாரு, நான் வந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு இங்கே எவ்வளோ உயிர் செத்துக்கிட்டு இருக்கு, ஆம்புலன்ஸ்க்கு வழி விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் லட்டி எடுத்து அடிச்சாங்க. போகிற ஆம்புலன்ஸ் 3-4 ஆம்புலன்ஸ் நீங்கள் மறிச்சிங்கன்னா பின்ன காவல்துறை எப்பா வழி கொடுப்பா உயிர் போயிடுன்னா கெஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. எவ்வளோ நேரங்க கொஞ்சம் நெஞ்சம் பண்ணலைங்க உங்கள் ஆளுங்க. நேற்று பத்திரிகையாளருக்கு மரியாதை இல்லை, காவல்துறைக்கு மரியாதை இல்லை, அங்கே இருக்கிற கடைக்காரர்களுக்கு மரியாதை இல்லை. நான் முன்னாடியே இது வந்து இந்த கரூரை வண்டி வச்சு பேசலங்க. விக்கிரவாண்டி, மதுரை, திருச்சி, அரியலூர், நாகப்பட்டினம், நாமக்கல்ல 3 பேர் பைக்ல போயிட்டு பஸ் வீல்ல மாட்ட இருந்தாங்க. நல்ல வேளை எஸ்கேப் ஆயிட்டாங்க. இதுதான் நீங்க அங்க நெறிப்படுத்தணும். இல்லனா அங்கேயே ஒரு 3 பேர் இறந்துருப்பாங்க. அவங்க வந்து நான் கடந்த வீடியோல எல்லாம் கிட்டத்தட்ட பதில் கேட்டு வரேன், நான் பதிவு பண்ணிருப்பேன். எவ்வளவு கேட்டு வர அவங்கிட்ட பதில் கேட்டு வரேன் தெரியுங்களா? கோட்டி கிட்ட அது சம்பந்தமா கிட்ட பதில் கேட்டு வர. நேரில் பார்த்த சாட்சியாக வந்து பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அங்கேயே இருந்திருக்காரு. அவர்களோடு வந்து தொடர்ந்து பயணிக்கிறார். இந்த இடங்களுக்கு எல்லாம் போகிறார். அவர் வந்து அசஸ் பண்ணுறதுக்காக எல்லாம் பல இடங்களுக்கு போகக்கூடியவர். எடப்பாடி பழனிசாமியோ ஸ்டாலின் போக இடக்கூடிய இடங்களுக்கோ இல்லை திரு விஜய் அவர்கள் போய் எல்லா இடத்துக்கும் ட்ராவல் பண்ணுறார். நேற்று அந்த சம்பவ இடத்துலேருந்து பார்த்து தான் சொல்கிறார். ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் தாக்கப்பட்டதெல்லாம் அவர் நேரில் கண்ணால் கண்டதை தான் சொல்கிறார். ஆனால் அதையெல்லாம் எப்படி இல்லைன்னு மறுக்க முடியும்னு சொல்லி பொதுவாக எல்லாருக்குமே வந்து கேள்வி எழுமா இதில் தான் யாரும் மறுக்கிறோன்றதை தாண்டி கோட்டீஸ்வரன் வந்து விசாரணை கமிஷனில் தானாகவே அவர் ஆஜராகி இம்ப்ளீட் பண்ணி அவர் பார்த்த விஷயங்களை அவர் வந்து சொல்லணும். அப்படி சொல்லலைன்னா அவர் சொல்கிறதுக்கு என்ன வழிமுறைகள்னு கேட்டால் அதை நானும் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இன்னொன்று விஷயம் சொன்னாங்க, இங்கே எதனால் நடந்தது அதனால் நடக்கல, அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேலே வந்து மேலே இருந்த மரத்து மேலேருந்து விழுந்துட போகிறாங்க அப்படின்றதுக்காக நாங்கள் அதை கட் பண்ணி வச்சோம். அவங்கள நாங்கள் இறக்கணுன்றது தலைமை பொறியாளர் ராஜலட்சுமியே வந்து அவங்களே ஒத்துக்குனாங்க. அவங்களே ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாங்க, ஆமாம் நாங்கள் ஆஃப் பண்ணி வச்சோம் கரண்ட்டை, அவங்க மேலேருந்து விழுந்துட போகிறாங்கன்றதுக்காக அந்த யங்ஸ்டர்ஸை நாங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ணுறதுக்காகன்னு சொன்னாங்க. இன்னொன்று அவங்க ஒத்துக்குனாங்க. இவங்க சொன்னது வந்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னாங்க. இல்ல நடந்தது, அது அவங்களே ஒத்துக்கிறாங்க. இன்னொன்னு அவர் மீது செருப்பு வீசப்பட்டது பரபரப்பு செய்தி அப்படின்னு நம்ம எல்லாருமே பிரேக் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறமா தான் அங்க வந்து ஒரு கிரௌட், அந்த கிரௌட் வந்து அப்படியே அசைய ஆரம்பிக்குது, கலைய ஆரம்பிக்குதுன்றது. லட்டி சார்ஜ் வந்து அவர் போன பின்னாடி நடத்தப்பட்டதுன்றதும் ஸ்பாட் ரிப்போர்ட் தான். ஒன் ஆஃப் த கோடீஸ்வரன் மாதிரியான ரிப்போர்ட் குற்றச்சாட்டு வைக்கணும். நான் எல்லாம் சொல்லி கேட்டு நான் என்ன கேட்கிறேன், 3 இருந்து 10 மணி வரைக்கும் காவல்துறை அனுமதி கடிதம் கொடுத்திருக்கு. 7 மணி நேரம் நீங்க மதுரை பாத்தீங்க, திருச்சி பாத்தீங்க, நாமக்கல் பாத்தீங்க. 7 மணி நேரம் கொடுத்தா அசம்பாவிதம் நடக்கும் நடக்காதுன்றது போலீஸ்க்கு தெரியாதா சார்? இவ்வளவு நேரம் கொடுக்க முடியாதுன்னு கட்டன் ரைட்டா ஏன் சார் சொல்றீங்க? எல்லா கட்சிகளுக்கும் இப்படி தான் அனுமதி கொடுக்கறாங்க. எல்லாரும் நீங்க 7 மணி நேரம் அனுமதி அதிமுக திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போனப்ப அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. 7 மணி நேரம் நீங்க கேட்டிங்களா? ஏன் வந்து இன்னைக்கு 1 மணி நேரம் கொடுத்தா போதும்னு சொல்லி கேட்டா நான் கேக்குறது அப்படி கேட்டாங்களா? யாரு கேக்கல? நடிகர் நீங்க அசம்பாவிதம் நடக்குது பெரம்பலூர்லயே நடந்துருக்கு. அதனால தாங்க அவங்க சொல்றாங்க ஆல் தி மோர் ரீசன் வை யூ ஷட் பீ மோர் கேர்ஃபுல். ஓகே நடக்குது, இவ்வளவு நேரம் கொடுத்தீங்கல, அப்ப மோர் போலீஸ் ப்ரொடெக்ஷன் அங்க இருக்கணும்ல இல்லையா? வேண்டாமா வேண்டாமா? ஏன் வெறும் ஏடிஜிபி டேவிட்சனோட பேட்டியை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது வந்து ஹை ரிஸ்க் கிரவுட் என்று கிளாசிஃபை பண்ணி தான் 50 பேருக்கு ஒரு போலீஸா இருந்தா 500 பேர் போட்டுருந்தாங்க. சென்ட்ரல் ஜோன் ஐஜி தலைமையில அங்க இருந்திருக்காங்க. இருங்க அங்க எஸ்பிக்கு வரவங்க அங்க எஸ்பி ஸ்பாட்ல இருந்தாரா? இப்ப முதல்ல 40 பேர் இறந்திருக்காங்க. அங்க குடுக்குறாங்க. கலெக்டர் ஏன் சார் இன்னும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படல? முதல் நடவடிக்கை அததான சார் எடுத்துக்கணும். டெத் நடந்ததுக்கு காரணம் அந்த கட்சி மாநாட்டில் நடந்ததுக்கு டெத் இவர எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனும்? அப்புறம் கள்ளக்குறிச்சி மரணத்துக்கு ஏன் நீங்க போலீஸ் என்ஃபோர்ஸ்மென்ட் ஏஜென்சி சார்
கலெக்டர் அதுக்கு தவறா அது அரசாங்க பொறுப்பு அதுக்கு. கொஞ்சம் இருங்க நீங்க. அப்ப இதுக்கு விஜய் தான பொறுப்பு. அது நடந்தது. அது போல இத முதல்ல மாத்தி இருக்கணும். போலீஸ் வந்து இத்தனை நேரம் கொடுத்து இங்க இந்த விஷயங்கள் நடக்கும். இவர் ஒரு ஆக்டர் இவருக்கு இந்த மாதிரியான கிரவுட் நிறைய வருதுன்றது நம்ம கண் கூட. இது இந்த டெஸ்டட் மேட்டர்ஸ் 4 மாவட்டங்கள்ல போலீஸோட கவனக்குறைவு ஒண்ணு. இன்னொன்னு சகோதரி சொன்னாங்க இது எல்லாமே இவங்களோட கவனக்குறைவு. தாவேக்கா வந்து எப்படி நான் வந்து ஆதரிச்சிட போறேன் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்களே. திமுக இல்லாத குறைய போலீஸ் மேல இந்த திமுக அரசாங்கம் மீது எந்த குற்றச்சாட்டும் வந்துடக்கூடாதுன்னு திமுக இல்லாத குறைய சகோதரி தீர்த்துட்டு இருக்காங்க. என்னோட பேச்சு வந்து இது மாதிரி நடக்க கூடாது. 40 பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்காக பேசிட்டு இருக்கோம். இதை யாருக்கும் கலர் பூச வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களுக்கான பேச்சு இது. அரசின் குறையை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கன்றதுதான் என்னுடைய வாதம் ஆதங்கம் எல்லாமே. இதுக்கு யாரும் எதுக்கும் கலர் பூச கூடாது. திமுக இல்லாத குறையை நீங்க தீர்த்து வச்சுக்கோங்க. வெரி குட். Thank you. சுருக்கமா உங்களுடைய கருத்துக்களை பதிவு. இல்ல நான் பேசுனதுல நான் என்ன சொன்னனோ அதையே திரும்ப ஆமா இதெல்லாம் நடந்திருக்குன்னு தான் சொன்னாங்க. அவங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொன்னாங்களோ அதான் நானும் நடந்திருக்குன்னு. அதுக்கு யாரு சொல்லல. டைம் இல்ல. அப்ப அவங்க கரெக்ட்டா பேசுவாங்க. டைம் இல்லன்னா அவங்க சரியா பேசுங்க. நீங்க பேசுங்க. சரியா பேசுங்க. அவங்க தவறா பேசுவாங்க. அத மறக்க கூடாதுன்னு நீங்க பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க சார். என்ன சரியா பேச சொல்லுங்க. நீங்க தவறா தானே நீங்க இப்ப போலீஸ் தடியடி அடிச்சு விஷுவல் போடுங்கன்னு சொன்னேன். என்ன காட்டுனீங்க? போலீஸ் தடி கொஞ்சம் அவங்க தான் சரி பெங்கள क्वेश्चन பண்றாங்க. இவங்க பேசி முடிச்சதுக்கு அவங்க क्वेश्चन பண்றாங்க. நான் ஆன்சர் பண்றேன். அவங்க பேசி முடிச்சதுக்கு டேன்ல பேசுங்க. தடியடி நடத்துனது ஆம்புலன்ஸ் நிறுத்தினதனால நான் சொல்றேன். இல்ல தாவேகா தொண்டர்கள் ஆம்புலன்ஸ்க்கு குடுக்க போய் நின்னாங்கன்னு சொன்னீங்க. நான் விஷுவல் காட்டுங்கன்னா விஷுவல்ல வரல. கோடீஸ்வரர் வரல. கோடீஸ்வரர் நீங்க உடனே கோடீஸ்வரருக்கு போயிட்டீங்க. உங்களுக்கு நான் உங்க கிட்ட வந்து இன்டர்வியூ எடுக்க வரல. அவர் பேசி முடிக்கிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க பேசுறீங்க. அப்ப அவங்க சீக்கிரம் முடிங்க. விஷயத்தை பார்த்தவங்க இருக்காங்க இல்லன்றதை தாண்டி விஷுவலை பார்த்து நான் பேசுறேன். அந்த விஷுவல் பொய்யாக அதை மக்கள் பார்த்துப்பாங்க. இங்க உட்கார்ந்துறது நான் உங்களுக்கு தான் பதில் சொல்லணும். ஒரே லைன்ல சொல்லணும்னா தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் இந்திய எதிர்ப்பு போராட்டமா இருக்கட்டும், 69% இடஒதுக்கீடா இருக்கட்டும், அதற்கு பிறகு வந்த பொருளாதார உச்சவரம்பு ஆணையை எதிர்த்ததா இருக்கட்டும், இப்போது நடக்கக்கூடிய நீட் எதிர்ப்பு, புதிய கல்விக் கொள்கை எதிர்ப்புன்னு களத்தில் நிற்கக்கூடிய இளைஞர்கள், அந்த அரசியல் வயப்படுத்தப்பட்ட ஒரு இளைஞர் கூட்டத்திற்கு நேர் எதிராக எந்த அரசியல் புரிதலும் இல்லாம நான் திருச்சியில மணப்பாறை கூட்டத்துல பேசிக்கிட்டு இருக்கப்ப போகிற வழியில 2 வண்டியில ட்ரிபிள்ஸ்ல கத்திக்கிட்டு டிவிக்கேன்னு போகிறப்ப ஆர்எஸ்எஸ் எழுப்பக்கூடிய ஜெய் ஸ்ரீராம் முழக்கம் என்ன நடக்குதுன்னே தெரியாது. எல்லாத்துக்கும் ஜெய் ஸ்ரீராம் தான். அதற்கும் இந்த முழக்கத்திற்கும் வேறுபாடு கிடையாது. அந்த வேதனையில் அந்த இளைஞர்களை அரசியல்படுத்தப்பட வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. அவர்கள் திருத்தப்பட வேண்டியவர்கள். இந்த மனநிலையில இருந்து ஒரு அரசியல் தலைவரை தான் அவங்க தேடணுமே தவிர கதாநாயகர்களை தேடுவதற்கு இது திரை கிடையாது அப்படின்றத வலியுறுத்துவது தான் நாங்க கடமைப்பட்டிருக்கோம். குற்றவாளியா இருந்தா தண்டிக்கப்படணும்னு சொல்லிருக்கேன். அவங்க அப்ப குற்றவாளியா இருந்தா தண்டிக்கப்படணும்னு சொல்லிருக்கேன். இளைஞர்கள்ன்றதுனால தான் திருத்தப்படணும்னு சொல்றேன். என்னோட கருத்து 2 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். இப்ப தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட மாடலுக்கு எதிர்ப்பு பிஜேபி. இப்ப புதுசா தாவேக்காவை கூட சேர்த்திருக்காங்க. இவங்க சொன்ன மாதிரி நீட்டுக்காக போறோம்னா அதுக்காக போறோம்னா அதுக்கெல்லாம் போராடி பிரயோஜனம் இல்ல. நீட்டு உங்களால நீங்க விளக்கவும் முடியல. அதுதான் உண்மை. அது தெரிஞ்சுக்கங்க. 2வது இந்த ஒரு சம்பவத்துக்கு உண்மையா சொல்றேன், தாவேக்கா சார்பிலே ஆகட்டும், பொதுமக்கள் சிபிஐ ஆகட்டும், 40 செத்தவங்க பேர் சார்பிலே நான் சொல்றேன், சிபிஐ விசாரணை இதுக்கு தேவை. சிபிஐ விசாரணை செய்தல் எப்படி முதலமைச்சர் வந்துட்டு அஜித்குமார் செத்ததுக்கு சிபிஐ ஒருவர் செத்ததுக்காக சிபிஐ விசாரணை போட்டாரோ, அதே போல கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் சிபிஐ விசாரணை செய்தார்களோ, அதே போல இந்த 40 பேருக்கும் நாளை காலை 1 நாளில் கண்டிப்பாக முதல்வர் அதற்கு ஆணையிடுவார் என்று நான் நம்புகிறேன். நன்றி. திரு அமலோர் பாவநாதன், சுருக்கமா உங்க கருத்து ஒரு சில மணித்துளிகள். மிக சுருக்கமாக சொல்கிறேன். இது போன்ற விஷயம் இனிமேல் நடக்கலைன்னா முதலாவதாக அனுமதிக்கப்பட்ட அளவுக்கு மேல் மக்களை எந்த காரணத்தை கொண்டும் அரசு அனுமதிக்கக்கூடாது. 2வது அனுமதிக்கப்பட்ட மக்கள் வெட்ட வெளியில் நிற்கும் போது 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே எந்த நேரத்திலும் காக்க வைக்கப்படக்கூடாது. அப்படி இருந்தால் போலீஸே அந்த கூட்டத்தை முடித்து அனுப்பிவிடலாம். 3வது எந்த கூட்டம் நடந்தாலும் அதில் ஒரு கிளியர் எக்ஸிட் பாத்வே இருக்கணும். கிளியர் எக்ஸிட் பாத்வே இல்லாத எந்த கூட்டத்தையும் அரசு அனுமதிக்கக்கூடாது. கடைசியாக எந்த கூட்டம் நடந்தாலும் யார் நடத்தினாலும் அங்கே ஆம்புலன்ஸும் போலீஸ்க்கும் போகிறதுக்கு தனியான பாதை அந்த கூட்டம் தொடக்கத்திலிருந்து முடிவு வரை கண்டிப்பாக இருந்தாக வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் அது போன்ற கூட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டாம் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். நன்றி. கோட்டி. நன்றி சார். கோட்டி, சுருக்கமா உங்க கருத்து. எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் 2 விஷயம் சொன்னார். ஒன்று இந்த மாதிரி மக்கள் கூட்டம் பண்ணும்போது எந்த ஒரு கட்சியாக இருந்தாலும் பார்த்து பண்ணணும், ஏன்னா மக்கள் வராங்கன்னு சொன்னாங்க. அதுவே ஒரு டேக் அவே விஜய் கிட்ட. இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க,
முன்னணி தலைவர்கள் இல்லை கட்சியில் முக்கியமானவங்களை வைத்து அனுபவம் வைத்து கூட்டம் போடுறது, அப்போ பிரச்சனைகள் வராதுன்னு அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நம்ம அந்த பாயிண்டே கடந்து போயிடுறோம். இன்னொன்று, தன்னோட சொந்த தொண்டர்களை பாதுகாக்க முடியாமல் இன்னைக்கு வந்து தாவேக்கானுடைய தலைவர் விஜய் இருக்காரு. அப்போ தொண்டர்களே பாதுகாக்க முடியல, ஒரு தள்ளுமுள்ளை. அதாவது தாவேக்கா தொண்டர்களை தள்ளி தான் இறந்துருக்காங்க, வேற யாரும் வெளியிலேருந்து வந்து தள்ளிக்கிள்ளி எதுவும் பண்ணலை. அப்போ தன்னுடைய சொந்த கட்சி தொண்டர்களையே அவரால் பாதுகாக்க முடியல. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, மக்களால் விரும்பக்கூடிய முதல்வர் நான் திமுக தாவேக்கா திமுகன்னு தான் அவர் சொல்கிறாரு. இந்த புரிதலுக்கு எங்கே போகிறாரு, எப்படி இருந்துன்னு தெரியல. அதே மாதிரி இந்த மாதிரி விவாதத்தில் டாக்டர் அமலா பார்வன் மாதிரி மூத்த மருத்துவரை கூப்பிட்டு வர்றதுன்றது ஒரு வேல்யூ அடிஷன். ஏன்னா அவங்களுக்கு உயிர் பலினா என்னன்னு தெரியும், ஆர்கன் டொனேஷன்னா என்னன்னு தெரியும். இது புரியாம டாக்டர் மருத்துவர் பேசும்போது நம்ம இடைமறிக்கிறதுன்றது சரியில்லை. நன்றி நன்றி கோட்டி. அதாவது நடந்தக்கூடிய சம்பவம் என்பது எல்லோரும் மனசாட்சியும் உலுக்கிய ஒரு சம்பவம். இதில் முதல்ல இதில் ஆர்கனைசர்களுக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது. நாங்கள் புதிய கட்சி இப்பொழுதுதான் அரசியல் படுத்திட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கோம், இதெல்லாம் காரணங்கள் சொன்னாலும் கூட இதெல்லாம் அறிந்து கொண்டு தான் அரசியல் களத்துக்கே வரணும். அதில் அந்த பொறுப்பு ஒருத்தருக்கு இருக்குது. அதில் முதலும் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு அரசியல் தலைவர் என்பவர் ஒரு கிரைசிஸ் வரும்பொழுது மக்களோடு நிற்பவர் தான் தலைவர். அவர் ஓடிக்க அவர் வீட்டுக்கு சென்று போய் அவர் ரூமை கதவை சாத்திக்கிறவர், கேட்டை சாத்திக்கிறவர் தலைவராக இருக்க முடியாது. காவல்துறையும் இன்னும் சில இம்ப்ரூவ்மெண்ட்ஸை செய்ய வேண்டும் என்று பல்வேறு தலைவர்களும் கருத்துக்களை சொல்லியிருக்கார். ஆனால் முதல் பொறுப்பு இந்த ஏற்பாடு செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு இருக்குது. அதை தட்டி கழித்து என்ன காரணங்கள் சொன்னாலும் தட்டி கழிக்க முடியாது. அந்த 40 குடும்பங்களில் ஏற்பட்ட மரணம், அந்த மரண ஓலம், அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு திரு விஜய் அவர்கள் என்ன காரணம் சொன்னாலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய 20 லட்சம் ரூபாய் என்பது ஈடாகாது. பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும். மீண்டும் சந்திப்போம் கேள்விக்களம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.